सीतापति राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्ध विनायक स्वामी की जय। अंशनाथ स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल सलमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யஜ்ஞத்தில் நம்ம ஆரம்பத்தில் முன்னாடி நம்ம இஸ்கான் கோயில் ரொம்ப போகலனா கூட பெரம்பூரில் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பகவன் நாமா ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவோம், வேறு எந்த நாமம் சொல்ல மாட்டோம். அப்புறமா தான் ராமநாமத்துக்கு வந்தேன். ஆரம்பத்தில் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லின்னு இருப்பேன். ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனாலே எனக்கு வயிற்று புண்ணு வாயு புண்ணு சரியாக போச்சு, எவ்வளோ வியாதிகள்லாம் சரியாக போச்சு. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் என்னன்னா 16 மாலை சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே நாள் பட குறைஞ்சி போச்சு. இந்த ஹரே கிருஷ்ணா தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்னென்னா பிரபுபா குரு தான் முக்கியம் அப்படின்றதுலாம் அப்போ தெரியாது. இஸ்கானுக்கு போவோம், கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், கீர்த்தனையில் கலந்துப்போம், அவள் தான் பகவான் நாம சொல்லுவோம். அதே சமயம் அப்போது இஸ்கானுக்கு போயின்னு இருப்போம். அப்புறம் பார்த்தா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளில் போய் பாகவதமும் கேட்போம். ஆமாம், வெளியில் போய் பாகவதம் கேட்போம். இஸ்கானுக்கும் போவோம். அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் சொல்லின்னு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம பிரபுபாதானுடைய சாதனைகள்லாம் கேட்போம். அப்போ எல்லாத்துலேயுமே இருந்தோம். அது ஒன்ஸ் அப்பான டைம். அப்புறமா தான் தீவிரமானதுலாம் அப்புறமா தான். அப்படி இருக்கும்போது பகவானோட நேரடியாக பேசுவேன். அதாவது பிரபுபாதா இருந்தால் கூட பிரபுபாதா தான் குருநாதர், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவர்களேருந்து கற்றுக்கினாச்சு. அவர் தானே இஸ்கான் ஆச்சாரியார், அவர் தானே எல்லோரும் சொல்லி கொடுத்தார் ஹரே கிருஷ்ணா. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபிப்போம். ஆனால் பாகவதம் கேட்கணுன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நேராக பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் போய் பாகவதம் கேட்போம் வருஷம். இல்லை வேறு எங்கன்னா சொன்னார்னாலும் அங்கேயும் போய் பாகவதம் கேட்போம். அப்படியே அந்த பாகவதத்தில் புஸ்தகம் வாங்கி வச்சுருந்தேன். புஸ்தகம் பாகவதம் படிப்போம். அப்படியே ஒரு பொழுது போகும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் எனக்கு இந்த இங்கே ஒரு பரம்பூர் இஸ்கானில் தாமோதர பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மெயின்டைனு. நான் இஸ்கான் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா போவோம், ஃபேமிலியோட கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம அங்கே இஸ்கானுக்கு போயிருந்தோம். ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், பாகவதம் கேட்போம், பாகவதம் படிப்போம். இது இங்கே தான் பாகவதம் கேட்கணும், வேறு எங்கேயும் பாகவதம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் அந்த கண்டிஷன்லாம் எங்களுக்கு அப்போ யாரும் சொல்லலை. நான் படிக்க எல்லாத்துலேயும் பாகவதம் கேட்போம், ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், எல்லா கோயிலுக்கும் போவேன். அது மாதிரி இருந்தேன். அது ஒரு ஜாலியாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு நல்ல செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போது இந்த பகவத்கீதையினுடைய ஆத்ம யோகம் அதெல்லாம் படித்து ஆனந்தமாக இருந்தது. அப்போது எதனா ஒரு கஷ்டம்னா, மனசு கஷ்டம் அப்படின்னா உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நீ பகவான் நம்மளோட பேசுவோம். எப்படி பேசுவோன்னா புத்தினால் பேசுவோம். நீ என்னடா நீ சும்மா இதெல்லாம் சிந்த அல்ப விஷயத்துக்கு போய் கவலைப்படுற, நீ எப்படியாப்பட்ட பகவான், நீ இந்த உடலே கிடையாது, நீ ஆத்மா. அந்த பிரபுபாதா சொன்ன அந்த பகவத்கீதை படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது தேகமே இல்லை ஆத்மா, பாகவதம் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாகவதமும் படிப்போம். அப்படின்னும் போது பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, பாகவதம் சொல்லியிருக்கு, நம்ம ஆத்மா தேகம் இல்லை. அப்புறமா எதுக்கு உனக்கு கவலை, பகவானுடைய ரட்சணை கிருஷ்ணன் தான், அவங்களுக்கு இஷ்ட தெய்வமே கிருஷ்ணன் தான். அப்போல்லாம் ராமநாமெல்லாம் ரொம்ப சொல்கிறதில்ல. ஹரே கிருஷ்ணா சொல்கிறோமே, அப்போ யார் ராமநாமம் சொல்லப்போம்.
அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு அந்த பூர்ண பாதுகாப்பு நாங்கள் உணர்ந்தோம். சோதனைகள் நிறைய வரும், அது மட்டும் அது குறைச்சலே கிடையாது. கிருஷ்ணனை கும்பிட்டா அடி தடியல் சண்டை சோதனைகள் கஷ்டங்கள் நிறைய வரும், இப்போவும் வருது. இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லணுன்னா கண்டிப்பாக அது இப்போ ராமநாமா சொல்கிறதுனால வரலையான்னு கேட்டால் வரும். ஆனால் இஸ்கானில் போகும்போது பார்த்தா பயங்கரமாக வரும் சோதனைகள் அதிகமாக வரும். ஆனால் அந்த சோதனைகளில் பகவான் காப்பாற்றுவான், பகவானுடைய ரட்சணை இருக்கும். அது மட்டும் 100% ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 7% கண்டிப்பாக பகவானுடைய பாதுகாப்பு உன்னை பாதுகாப்பான். ஆனால் சோதனைகள் வந்தாலும் பகவானுடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக இருக்கும், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக இருக்கும், அதில் மறுக்கவே முடியாது. அப்போது கிருஷ்ணனுக்கும் எனக்கு மட்டும்தான். இப்போ அந்த ஒரு 15 வருஷம்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. குரு தான் முக்கியம், இதுதான் முக்கியம், பகவான் முக்கியம், அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிப்பேன். தவிர இந்த குருமார்கள் முக்கியம் அப்படின்லாம் எங்கே தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த முரளிதர சுவாமிஜி உடைய ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமாக தான் குரு தான் முக்கியம் அப்படின்னு. அது முன்னாடி குரு தான் முக்கியன்ட்டு பாகவதம் படிச்சிருக்கோம், தெரியும். அது ஒரு ஸ்ட்ராங்காக, அதாவது ஆணித்தரமாக குரு இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் எனக்கு எந்ததே கிடையாது. எனக்கு பகவானுக்குள்ள ரிலேஷன்ஷிப், பகவானே குரு, அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து நான் வச்சுருந்தேன். அது ஜாலியாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. எப்போ நம்ம கடைப்பிடிக்கிறதுல இது குறையோ அப்படின்னு தோன்ற ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் சாதனைலாம் பஸ்மமாக போயிடும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, எது ஒன்று கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கோ அது சௌக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அது எப்போ கெடுன்னா, நீங்கள் கடைப்பிடிக்கிறதுல உங்களுக்கே டவுட் ஏற்பட்டுச்சுன்னா, ஏன்னா பிறருடைய மனக்குழப்பத்தினால, பிறருடைய தூண்டுதல்னால, பிறருடைய மனசை கலைச்சிடுவாங்க, திசை திருப்புவாங்க. மற்றவர்களால் திசை திருப்பி நீங்கள் வழி மாறி போகிற மாதிரி உங்களை சொல்கிறதுனால நீங்கள் கடைப்பிடிக்கிறது குறையோ அப்படின்ற புத்தி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்போ உங்கள் சாதனை உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக முன்ன கொடுத்த மாதிரி பலன் பெருசாக கொடுக்காது. இதெல்லாம் இதுதான் இந்த முரளிதர சுவாமிஜியுடைய ஒரு சிஷ்யர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், இல்லாத போல சொல்லி, இல்லை குரு தான் முக்கியம், நீங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பாகவதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பாகவதெல்லாம் நான் பிரம்ம சுந்தரமா சுவாமிகளை பாகவதம் கேட்குறேன், ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஹரே கிருஷ்ணா நிறைய சொல்ல வேண்டியது தானே, நான் சொல்லியிருந்தானே இருக்கிறேன். அவர் என்னென்னா அவருடைய வழியில் இழுக்கிறதுக்கு அப்படி பேசுகிறாரு. அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இழுக்கிறதுக்கு அப்படி பேசுகிறார். அவர் முரளிதர சுவாமியுடைய சிஷ்யர். நான் என்ன சொன்னேன், இல்லைங்க நான் கரெக்டாக தான் போயின்னு இருக்கேன், நல்லா தான் போயின்னு இல்லை நீங்கள் அதுவும் கேட்குறீங்க இதுவும் பண்ணுறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரே தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போலாம் சொல்லி மனசை கழிச்சிட்டு, இல்லை ஒரு குரு வேணும் உங்களுக்கு குரு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி மனசை கழிச்சிட்டு என்னவோ பண்ணி அவர் எந்தெந்த வழிக்கே இட்டு போனார். அங்கே தான் நான் அடிபட்டேன். அதுக்கப்புறம் குரு வேணும் அப்படின்னு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணேன், இல்லை அவர் போகிற வழியில் நம்ம போனோம்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நான் சுதந்திரமாக பக்தி பண்ணும்போது கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸு, அந்த சந்தோஷம் இங்கே அனுபவிக்க முடியல. இங்கே பாகவதம் பற்றி பேச விட மாட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு பாகவதம் சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அதனால அது ரொம்ப போச்சு. சரி வானாங்க சொல்லிட்டு நைஸாக நான் கழட்டின்னு வந்துட்டேன். அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாலேருந்து கழட்டின்னு வந்துட்டு நான் பாட தனியாக நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம நல்லா இருக்குது, அழகாக பாகவதம் படிச்சு நல்லா இருக்குது. இது ஒரு தசை திருப்பி நம்ம இட்டும் போய் ஒரு 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு அதில். அப்புறமா வேலைக்கு ஆகணும்னு சொல்லி நம்ம இதில் வழியிலே போய் தனிமையாக பகவானுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு நான் கச்சேரியும் பாருங்கள், அதை சொல்லலை பாருங்கள். பகவானுக்கு எனக்கு உள்ள பேச்சு சூப்பராக இருக்கும். மெத்தி மேலே அழகாக நல்லா சாயங்கால டைமில் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டுனா சாயங்கால டைமில் ஜாலியாக அப்படியே பகவானோட காற்றா பகவானோட பேசிக்கிட்டு, பகவான் கிருஷ்ணா நீ இப்படிலாம் லீலை புரிந்தியா அப்படின்ற அந்த நவநீத லீலை, அந்த போதனாவாதம், திருணாவர்த்த மோட்சம், அந்த சகடாசுர பஞ்சனம், இதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு அந்த கதைகள்லாம் அப்படியே ஆனந்தம் அப்படியே நினச்சின்னு அதை பற்றி பகவான்களை கேட்டுக்கின்னு பேசிக்கின்னு அவனோட சல்லாபம் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு சந்தோஷம் என்னென்னா சுதந்திரமான பக்தி. இதுக்கு நடுவில் குருநாதர் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஆனால் அன்றைக்கி இருந்த சந்தோஷம்
இன்றைக்கி அதில் கடுகளவு கால்வாசி கூட கிடையாது. ஓப்பனாக சொல்லலாம், கடுகளவு கூட கிடையாது சொல்லப்போனால், அப்படி கூட சொல்லலாம். அன்றைக்கி இருந்த சந்தோஷம். எப்போ கட்டுப்பாடுகள், ஒரு விதிமுறை, ஒரு குரு வழியில் போகணும், இந்த இது போடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு வந்ததோ அப்போ தான் அடி மேலே அடி. இப்போ நான் இஸ்கானுக்கு போவேன், ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வேறு எந்த மந்திரத்தை ஜெயிக்க மாட்டேன். அதே போல் பாகவதம் போய் கேட்பேன், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதம் கேட்பேன், வேறு எங்கேயும் பாகவதம் கேட்க மாட்டேன். அந்த பாகவதம் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு அந்த 2-3 பசங்க, நம்ம சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்கள போய் பகவத் கதைகளை பற்றி பேசுவேன். கிருஷ்ண கதைகள் நிறைய பேச 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 ஆசையாக இருக்கும். அப்போ நாமம் தான் முக்கியம்லாம் தோணாது. நாமத்தை அதுக்காக நாமத்தை வந்து நம்ம இதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிற ஒருத்தர் நம்மளை இட்டும் போயிட்டார் சொன்னோம் இல்லையா, அவர் இட்டும் போய் என்ன பண்ணார், அவர் வந்து நாமம் தான் முக்கியம், குரு தான் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லி நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் தப்பு குறை சொல்லுவார் அவர். நம்ம கதை பேசுகிறோன்னா, பாகவதம் பேசுகிறோம், பாகவதம் படிக்கிறோம், அதெல்லாம் குறை சொல்லுவார் அவர். குறை சொல்லி இல்லை நீங்கள் இது சரியில்லை, நீங்கள் ஒரு குரு எங்களுக்கு அதுவும் எங்கள் குருநாதர் ரொம்ப முக்கியம். சரி, எல்லார் குரு எனக்கு அண்ணாவும் முக்கியம்தான், முரளிதாஸ் சுவாமிஜியும் முக்கியம்தான், வித்தல்தாஸ் மகாராஜும் முக்கியம்தான், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியும் முக்கியம்தான், பிரபுபாதா முக்கியம்தான், எல்லாம் மகாத்மாக்கள் தான். நான் எல்லோரும் மதிப்பேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லோரும் மகாத்மாக்கள் தான், நான் எல்லாம் சொல்ல வரல. அது இல்லை இங்கே வந்தால் தான், இங்கே தான் உனக்கு இது பண்ண, இது ஒரு பிடி, இதுதான் ஒரு வழி, உனக்கு இதுதான் அது, இந்த நாமம் சொன்னால் தான் உனக்கு வசதி, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிர்பந்தப்படுத்தினார். நான் போகல. அதான் சொன்னேன், போன மாதிரி போய் வந்துட்டேன். ஆமாம், 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அவ்வளோ வேஸ்ட்டாக போகல. நான் என் இதில் தான் இருந்தேன். இவர் கூப்பிடும்போது அப்பப்போ போவேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு கூப்பிடுவார். சரி, கூட வண்டியில் போவேன், அவ்வளோதான். சரி, அவர் பக்தராச்சு அப்படின்னு. ஆனால் நான் என் வழியை நான் கடைப்பிடிச்சின்னு தான் இருந்தேன். நான் சுதந்திரமாக நான் பாட்டு பக்தி பண்ணின்னு தான் இருந்தேன். எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் நான் குருஜி தரிசனம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் போகிற வழியில் தான் நான் போயின்னு இருந்தேன். நான் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், நான் பாட்டுக்கு பாகவதம் படிப்பேன், சந்தோஷமாக இருந்தால் அவள் தான். அவங்க சொல்கிறாங்கனால நிர்பந்தத்தினால போனேனே தவிர 2 வருஷம் வேஸ்ட்டானா, 2 வருஷம் நடுவில் நான் தனியாக பகவானத்தில் பேசலையா, பாகவதம் படிக்கல, ஹரே கிருஷ்ணா சொல்லியான்னு நல்லா சொல்லியிருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். இந்த குறுக்கீடு தடங்கள், இந்த ஒரு தடங்கள் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது 2 வருஷம். அதுக்கு சொல்ல வரேன். அப்புறமா அதை கழட்டி விட்டாச்சு. அவங்களே நம்மளை கழட்டி விட்டாங்க. அது அது கிருஷ்ணனாக பார்த்து பண்ணது, அது ரொம்ப நல்லது. அப்புறமா ஏன் சொல்ல வரேன்னா, பகவான் கிருஷ்ணன் வந்து என்னென்னா ஒரு ஜாலியான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு சுலபமானவன். பகவான் நம்மளோட பேசலாம், பழகலாம், பகவானோட கொஞ்சம் கொலாவலாம், கிருஷ்ணனோட. அது வந்து எப்படின்னா, இந்த கண்ட்ரோலில் இந்த இது இப்படி வெங்காயம் போட்டு சாப்பிட இது ஒரு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, கட்டுப்பாடெல்லாம் அது நம்மளை போட்டு பேசஞ்சேத்துடும். பக்தியில் நாட்டம் வர மாட்டேது. எனக்கு என்னென்னா, பகவான் நினச்சி உருகணும், பகவானுடைய கருணையை நினச்சி உருகணும். எனக்கு ரொம்ப ஆசை அதுதான். பகவானே, அன்றைக்கி திரௌபதிக்கு வந்து அன்றைக்கி மானபங்கப்படுத்தப்படும்போது சபையில் அன்றைக்கி கோவிந்தான்னு அலர்னாலே, அந்த சமயத்தில் பகவானே நீ தானே வந்து கிருஷ்ணா காப்பாற்றினேன், இல்லாட்டி அன்றைக்கி அவன் மானம் பறி போயிருக்கமே அப்படின்னும் போது நினச்ச போது மனசு உருகிடும். அன்றைக்கி நீ வந்து காப்பாற்றலாம், அவன் கதி என்ன இருக்கும் அப்படின்னு நினச்ச போது அப்படியே அது மாதிரி பகவான் நம்மளை என்னை காப்பாற்றிருக்கான். எத்தனையோ கஷ்டங்களில் என் மானத்தை காப்பாற்றிருக்கான். அப்போல்லாம் அதெல்லாம் நினச்சி, பகவான் அன்றைக்கி காப்பாற்றணும் தானே, நீ கிருஷ்ணனை காப்பாற்றலாம், அந்த பகவான் மாதிரி அது யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு கிருஷ்ண பக்தியில் அப்படியே மெய் மறந்துடுவேன். அப்போ அந்த குசேலர் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஏழ்மைப்பட்ட நிலையிலையும் உனக்கு கொடுக்கணும் ஒரு படி அவள் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே அந்த கண்ணீர் வந்துடும் அந்தத்தில். அப்போது இதுக்கு முன்னாடி எதை கேட்டும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. அவங்க மனைவி அனுபவிச்சான்னு சொல்லி தான் வந்திருக்காரு. ஆனால் இவர் ஒரு படி அவள் இவர்கள் நான் சாப்பிட்டுட்டேன். இவர் வந்து மனசுலேயே நினைக்காத அளவுக்கு, கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இவருக்கு சௌக்கியத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு குசேலருக்கு அப்படியே அவ்வளோ செல்வத்தை வருஷிக்கிறான். அந்த செல்வத்தை வருஷத்து முக்கியம் இல்லைங்க, அந்த பகவானுடைய கருணையை காட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் கொடுத்தது கொஞ்சம், குசலம் கொடுத்தது அதிகம். ஏன்னா குசலன் தன்னிடம் இல்லாத சமயத்தில் நாளத்தில் பிக்ஷை எடுத்து வந்து கொடுத்தான் எனக்கு. அவளை எங்களுக்கு இருக்கிறதில்ல நான் கொஞ்சம் கொடுத்தேன், அதுவா பெரிய விஷயம்? இதை போய் எப்படி சொல்லுவேன்? அவன் எப்படி உள்ளே மறைச்சி கொண்டு வந்தார் அந்த அவளை, இதை போய் நம்ம கொடுக்குறதா? இதெல்லாம் ஒரு பொருளா?
பகவானுக்கு அப்படின்னா பகவான் அதுதான் அமிர்தமாக சாப்பிட்டான் அப்படின்போது அந்த அவளுக்காக பகவான் இயங்கினானா, அந்த குசலுடைய அவளுக்காக அப்படி நினைக்கும் போது நான் உருகிடுவேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பகவானுடைய அந்த உருக்கம். இப்போது தசரதர் ஒரு நாள் தங்கி போன்னு சொன்னால் போகல. அப்புறம் பார்த்தா குகனிடத்தில் போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். போய் அது இழுத்து பிடிச்சி கட்டி ஆலிங்கனம் ராமர். இவர் எப்படியாப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி திருமகன். இவனும் 4-10 குடிசைக்கு தலைவன் ஸ்தபதி இந்த குகன். அப்போ 4 ஐவரானும். அது மட்டும் இல்லை, உன்னுடைய தோழின்னு சொல்கிறார். யார்? சீதையை காட்டுறார். சீதை மகாராணி. மக்களை பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி நடுத்தரில் வந்திருக்கான். அவள் சொல்ல உன்னுடைய தோழி அப்படின்ற தன் மனைவி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இல்லை எப்படி ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை பக்தர்களிடத்தில் பகவானுக்கு. ராமருக்கு தன்னுடைய மனைவி ஒரு தரத்தில் ஒரு 3ஆம் மனுஷத்தை பரிச்சயம் பண்ணலாமான்னா, அவன் என் பக்தன், அவன் ஆத்ம சமசகா, என் உயிருக்கு நிகரான நண்பன் அவன் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கை அந்த பக்தன் மேலே. அந்த பக்தன் அப்படி பார்க்க மாட்டான் தப்பா அப்படின்னு அந்த குகன் மேலே உள்ள நம்பிக்கையினால் அப்படி இதெல்லாம் பகவானுடைய அந்த கருணையை நினச்சி பார்க்கும்போது, அந்த பக்தரிடத்தில் அவனுடைய வாத்சல்யத்தை நினைக்கும் போகும்போது அப்படியே மனசு உருகிடும். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த தனியாகிட்டும் போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னா, அந்த கண்டிஷன்லாம் போட்டு இந்த சர்வீஸ் பண்ணு அந்த சர்வீஸ் பண்ணு, இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நீங்கள் இந்த சேவைக்கு வாங்க அந்த சேவைக்கு வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு யந்திரமயமான யந்திரமயமான ஒரு சேவைகள்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சத்தியமாக சொல்கிறேன். இது மாதிரி பகவானுடைய கதைகளை குணங்களை எடுத்தால் அள்ளி பருக சொன்னால் இன்றைக்கி பூரா பருகி நிற்பேன். ஆனால் ஒரு யந்திரமயமாக இது வாங்க எங்கள் குருநாதர் தான் வசதி, வாங்க எங்கள் இந்த நாமா சொல்லுங்கள், இங்கே அரை மணி நேரம் நாமா சொல்லுங்கள், கை தட்டி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நான் சொல்லின்னு தான் இருக்கிறேன். நீ எதுக்கு என்னை நிர்பந்தப்படுத்துகிறேன்? நான் சொன்னேன், இல்லைப்பா வேணாம், நான் நாமா சொல்லின்னு இருக்கேன், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லியிருக்கேன், வேணாம் விட்டுருங்க. என்னை முரளிதர சுவாமிஜி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர்களை நான் இப்போ அந்த அபிஷேக பால் வாங்கியிருக்கேன். அவருடைய உபன்யாசம் ரொம்ப பிடிக்கும். அவர் ராமாயணம் சொன்னார்னா அப்படி ராமாயணம் சொல்லுவார், அவர் பாகவதம் சொன்னார் அப்படி பாகவதம் சொல்லுவார். அவர் சூப்பராக அவருடைய இதில் ரசித்து கேட்பேன் நான். பாகவதம் ராமாயணம்லாம் முரளிதர சுவாமிஜி அருமையாக சொல்லுவார். அது நான் முரளிதரன் உண்மையிலே மதுரமாக இருக்கும் அவர் சொல்கிறாருன்னா. அது கீழே இருக்கிற இந்த சிஷ்யர்கள் சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அறவேக்காடு இது மாதிரி சில பேர்கள் நான் மாட்டிப்பேன். சில பேர்கள் போய் மாட்டிக்கின்னு தான் இது மாதிரி அவஸ்தைப்படுவேன். அவங்க அதை தான் இது தான் ஏதோ ஒன்று நிர்பந்தப்படுத்தி நான் பிடிச்ச முயல் 3 காலம் நம்ம கடைப்பிடிக்கிறது ஒன்று கடைப்பிடிச்சுன்னு இருப்போம். இவங்க இல்லாத பொல்லாத சொல்லி நம்மளிட்டும் போய் அதை செய் இதை செய்யின்னா எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் இல்லைங்க என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பக்தியில் முன்னேற்றமே அடைய முடியாது, அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது, ஒரு அமங்கலமாக ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க அவங்க. அதுக்கு தான் பயந்து நான் போக வேண்டியதாக இருக்கும். இல்லைக்காட்டி நான் போக மாட்டேன். நான் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி போங்க, நீ பக்தி இல்லாமல் ஆள் தான் வீழ்ச்சி அடி, பக்தியில் நீ முன்னேற்றம் அடைய முடியாது. ஏங்க நான் அடைஞ்சாடினா அடையாடி போகிறேன், போங்க நீங்கள் தேசத்து ஆளை விடுங்க அப்படின்ட்டு வந்துடுவேன். அது கீழே இருக்கிறவங்க தான் இது மாதிரி சீடர்கள்ன்ற பேரில் சில பேர் இருக்காங்க. அவர்கள் தான் நம்ம மனசு இது மாதிரி பண்ணிடுறது. எனக்கு அதுதான் சொல்கிறேன், இது மாதிரி நிர்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் பிடிக்காது. இயந்திரமயமாக இப்போ இஸ்கானோடு இப்போ சில பேர் இந்த சர்வீஸ் பண்ண அந்த சர்வீஸ் பண்ண இதை பண்ணால் தான் பகவானுக்கு கருணை காட்டுவான், இல்லாட்டி கருணை காட்ட மாட்டானா? அப்படிலாம் கிடையாது. இந்த சர்வீஸ் பண்ணால் தான், இதை பண்ணால் தான், அது பண்ணால் தான், சர்வீஸ் பண்ண தான் கருணை காட்டுவான், புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் கருணை காட்டும், அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு இதுதான் சொல்கிறேன், யாருடைய நிர்பந்தத்துக்கும் நான் உட்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரையும் என்னுடைய சேவை என்னன்றது பகவானுக்கு தெரியும், என் மனசு என்னன்றது பகவானுக்கு தெரியும். பகவானுடைய மனசு என்னன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பாகவதத்தின் மூலமாக, பகவத்கீதை மூலமாக. பகவத்கீதை பகவானுடைய அபிப்பிராயம், இந்த உபதேசத்தின்படி தன் பக்தர்கள் நடக்கணும் அப்படின்னு எனக்கு பகவானுடைய அபிப்பிராயம் தான் பகவத்கீதை. பாகவதம் அவருடைய கருணா குணங்கள் அந்த பக்தர்கள் நடத்தி காட்டுறது. பிரகலாதன் நடத்தி காட்டுறார் எப்படி நடந்தவன்றது உபதேசமாக சொன்ன பகவத்கீதையை அங்கே பிரகலாதன், அக்குரர், உத்தவர், குசலர் போன்றவர்கள் நடத்தி காட்டுறாங்க. அதை நேரில் பார்க்குறோம் அனுபவமாக, ஸ்வானுபவம் பாகவதம். அப்படின்னும் போது அது படிக்கும்போதே மனசு உருக்கமாக இருக்கும், மனசு லயமாக இருக்கும். அப்படியே கிருஷ்ணனோட பேசுவேன், பழகுவேன், சுதந்திரமாக பக்தி பண்ணுவேன். இந்த சுதந்திரமாக பக்தி பண்ணுறதுல உள்ள சுகம் சௌக்கியம் சத்தியமாக வேறு எதுலையுமே கிடையாது. நமக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது, எனக்கு கிருஷ்ணனுக்கு அவ்வளோதான். அந்த காதல் விவகாரம் கூட
ராதையோட நீ கிருஷ்ணா அப்படிலாம் பேசுனே, அந்த ராதை ஏன்டா அப்படி அழ விட்ற, அந்த ராதை ஏன்டா அப்படி துடிக்க விட்ற, அவர்கள் ஏன் புலம்ப விட்ற, அவங்க பாவம் இல்லை அவங்க, அது உனக்கு என்னடா லாபம்னு. அவர்கள் அதில் அப்படி பிரிஞ்சு அவர்கள் ஏங்கிறது தான் அது சுகம் நினைக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். அப்படி பிரிவுனால அப்புறமா நான் திடீர்னு காட்சி அளித்தேன்னா அந்த பேரானந்தத்தை அந்த பிரணயம் அப்போ பிரிஞ்சு சேரும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை அவர்கள் விரும்புகிறார்கள், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணனுடைய அனுபவம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த அந்த பாகவதம் அது அவருக்கு ஒரு லீலை படிச்சுட்டு அதை மனசில் அப்படியே தியானம் பண்ணுவேன்னா, ஏன்னா பிரபு ஏன்னா இது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு, விசாரணை பரோ சுன்பதாம் அப்புறம் ஸ்ரவண கீர்த்தனம் அப்புறம் விசாரணை பரோ, அது விசாரணை பண்ணணுமா, அது கேட்டதை விசாரணை பண்ணணுமா. அப்போது ஒரு கதை கேட்டேன்னா இது மாதிரிலாம் பகவானுடைய லீலைகள்லாம் கேட்டேன்னா, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் கேட்டேன்னா, அப்புறமா இதெல்லாம் நான் பகவான்களை பேசுவேன். இதெல்லாம் இந்த லீலைகளை வச்சு பகவானோட பேசும்போது அது தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சௌக்கியம். இதில் எப்போ எனக்கு இது ஆச்சுன்னா, இவங்களாம் ஆஹா ஓஹோன்னு வசதியாக சொல்லும்போது மற்றவங்களாம் நான் போக மாட்டேன், எனக்கு இதில் தான் சௌக்கியம். மக்களை வசீகரம் பண்ணணுன்னா கொஞ்சம் தபஸ் வேணும், அது நாமசங்கத்தை நிறைய பண்ணணும், ஒரு குரு ஆசிக்கணும், இப்படிலாம் சொல்லி மனசை கழிச்சிட்டாங்கன்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவர் முரளிதர சுவாமி சிஷியர் அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி மனசை கழிச்சார். அவர் ரொம்ப நாள் போராடி என்ன அந்த வழிகிட்டு போனார். அப்புறமா சரின்ட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு வச்சுங்க. எனக்கு அதில் சௌக்கியமே இல்லை, எனக்கு மக்கள் வந்தான்னா வரல, நான் எனக்கு தபஸ் வந்தான்னா தபஸ் சக்தி வந்தான்னா எனக்கு கிருஷ்ணனுடைய பாகவதத்தில் சௌக்கியம் இருக்குது. பகவானோட பேசுகிறது தனிமையில் பகவானுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் இருக்குது, எனக்கு அது போதும். பகவானுடைய நேரடி கான்டாக்டில் எனக்கு நல்லா இருக்குது. ஆமாம், பகவானுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்குது, இந்த சௌக்கியமாக இருக்குது. இதை நான் 4 பேர் சொல்லிக்கினா போதும். எனக்கு அனுகூலமாக இருக்கிறவன் 4 பேர் பசங்களை உட்கார வச்சு நான் பகவத் கதைகளை சொல்லுவேன், கிருஷ்ண கதைகளை சொன்னால் ஆனந்தமாக இருக்கும், ஒரு சுதந்திரமாக இருக்கணும். பக்தி என்றைக்குமே, பக்திக்கு என்றைக்கு சுதந்திரம். ஒருத்தர் நிர்பந்தத்தினால பக்தி பண்ணுறேன்னா அதில் பகவானுக்கு நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். பால் தெரிஞ்சு தயிராக போன மாதிரி ஆகிடும். ஐயோ இது செய்யணுமே, இந்த டைமுக்கு இது செய்யணுமே, அந்த டைமுக்கு இது செய்யணுமே, ஆசை பூசணும், அந்த டைமுக்கு கரெக்டாக சாண்டி பண்ணணும், அந்த டைமில் இது பண்ணணும், ஆஃபர் பண்ணணும், அந்த டைமில் கரெக்டாக இது பண்ணணும், பூஜை பண்ணணும், இதுக்கு சுத்தபத்தமாக இருக்குதா, அது கரெக்டாக இருந்தால் பாத்திரம் சரியாக தொலைணுமா, அதை பண்ணணும். ஐயோ இந்த கவனத்தில் இருந்தால் கிருஷ்ணனுடைய லீலைகள் அந்த குசேலருக்கு பகவான் பண்ண அனுகிரகம், அந்த யசோதைக்கு முன்னாடி அவன் ததிகணந்தம் தாளம் போட்டானே, இதெல்லாம் எவ்வளோ சுவையாக இருக்குது. ஐயோ எனக்கு இது சுத்தமாக தானேன்னா சுத்தமாக இல்லைன்னா நான் எப்போயா எனக்கு இன்னும் ஒன்று தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, சரள ஹிருதயம் வேணும் கடினமான சாதனைகளை காட்டிலும். இது அண்ணாக்கள்லேருந்து நான் கற்றுக்கின சரியான பாடம், அது சத்தியமான விஷயம். இதை முன்னாடியே நான் அனுபவிச்சிருக்கேன். அவர் சொல்கிறதுக்கு அவர்கள் பாவதம் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் இதை அனுபவிச்சிருக்கேன். அப்போ அவர்கள் கேட்டும்போது என்ன ஸ்ட்ராங் ஆகி போச்சு. சத்தியமான விஷயம். நீங்கள் இந்த சுத்தபத்தம் பார்க்குறது, கட்டுப்பாடு விதிகள் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால நம்ம என்னென்னா ஃப்ரெஷ்னஸ் மைண்டு வந்துடும், இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட ரொம்ப பவர்ஃபுல் என்னென்னா டைரக்ட் பகவான் இடத்துல கான்டாக்ட், சுதந்திரமாக பக்தி பண்ணுறதுல தான் உண்மையான சௌக்கியமே இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது என்னென்னா தப்புன்னு சொல்ல வரல, இந்த கட்டுப்பாடு விதிகள் உங்களுக்கு கவனம் இதில் தான் இருக்குமே தவிர பகவானுடைய லீலைகளை சுவைக்கத்தில் இருக்காது. அங்கே கோட்டை விட்டுருவேன், குரு ஆசிரிப்பேன், அவர் சொல்கிற விதிமுறைகளை கடைப்பிடிப்பேன், 14 நாள் சாண்டிங் பண்ணுவேன், ஆஃபர் பண்ணுவேன், எல்லாம் பகவான் சுத்தமொத்தமாக வச்சுருப்பேன். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண குருமார்கள்லாம் பூ போடுவேன், இது பண்ணுவேன், நாம சாண்டிங் நிறைய பண்ணுவேன், இது பண்ணுவேன், மற்ற வேலைகளையும் கவனிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் பாகவதம் கேட்பேன், ஒரு ஸ்லோகம் பாகவதம் கேட்பேன் ஒரு நாளைக்கு. இஸ்கானில் அதான் சொல்கிறாங்க, ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஒரு ஸ்லோகம் பாகவதம் கேட்டேன்னா அவள் தான் முந்தி போச்சு, அதான் பாகவதம். அப்போது இங்கே இறை சிந்தனை ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அப்படி கிடையாது, நான் என் கதையே வேறு. என்னை கோயில் மாடு மாதிரி என்னை அவுத்து விட்ட மாதிரி, கோயில் மாடு மாதிரி நான் யாரும் கட்டுப்பட மாட்டேன். சுதந்திரமாக பகவானோடத்துல பேசிக்கிட்டு பாகவதம் படிப்பேன். குளிச்சோமா சுத்தமத்தமாக, மெயினான சுத்தமத்தம் தெரியாதா, காலையில் எழுந்து குளிக்கணும்னு தெரியாதா, குளிச்சிட்டோமா அவள் தான் நெத்தி கெட்டுக்கிட்டு அழகாக உட்காந்து பாகவதம் படிச்சோன்னா, ஒரு கதை படிச்சோன்னா அந்த கதையே நல்லா திருப்பி ஆசை போட்டு அதையே விசாரணை பண்ணு. அதை வச்சு பகவானோட பேசிக்கிட்டு அதை 4 பேருக்கு பசங்களுக்கு எடுத்து சொல்லிக்கின்னு
அப்படி காலத்தை அழகாக பகவானுடைய கதைகளை பற்றி பேசி 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 ஆனந்தமாக போயிடுவோம். எனக்கு இவ்வளோ தான் தெரியும். அது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், துளசி வைக்கணும், இது பண்ணணும், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், கை தட்டணும், கை தட்டி தரையை விலக்கி அவன் பகவானை ஆஃபர் பண்ண பொருள் எது சாப்பிடணும், 4 பேர் பகிர்ந்து அப்புறமா எது மற்ற பாத்திரங்களை போடணுன்னு அதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா என் பகவானுடைய லீலைகள் சுவைக்கிறதுல நான் தடுமாறிடுவேன். எனக்கு அதை விட இதுதான் முக்கியம். எது பகவான் நான் சாப்பிட்றது, துண்டுறது, தூங்குறது, என்னைக்காவது எப்போது பசி எடுத்தால் சாப்பிட போகிறேன். பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு பகவானுக்கு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்துன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். பகவானுக்கு ஒரு தட்டு வச்சுருப்போம். அந்த தட்டில் பகவானுக்கு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்துன்னு சொல்லிட்டு போட்டு அப்புறமா அப்புறம் என்ன பண்ணும், எடுத்து பாத்திரத்தில் போட்டு அப்படி சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது சாப்பிட போகிறோம். பகவதர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட போகிறதில்ல. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம கதை தான். நமக்கு தேவை என்னன்னா பாகவதம் நல்லா படிக்கணும், கிருஷ்ண கதைகளை ருச்சிக்கணும். அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். எப்போ இந்த நாமா முக்கியம், குரு முக்கியம் அப்படின்னு இதெல்லாம் முக்கியமாக தோண ஆரம்பிச்சுதோ, 4 பேர் சொல்லி கிள்ளி இது பண்ணி ஆமாம் அதான் முக்கியம்னு என் மனசு வந்து அப்படி வர ஆரம்பிச்சதோ அப்போயே போயிடுச்சு. அப்புறமா கிருஷ்ண அனுபவமாவது ராம அனுபவமாவது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேசியிருப்பேன். இந்த பாகவதத்தில் இந்த பகவானுடைய கதைகள்லாம் பற்றி பேசியிருப்பேன். அது அவ்வளோ சௌக்கியம் இருக்கும். அந்த கதைகளை பற்றி பேசினாவே போதுமானது, சுகமாக இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேனே, களி அதாவது எப்படி ஒன்றாலும் நம்ம சாதனைகளை கெடுக்கும். நம்ம சுதந்திரமாக பக்தி பண்ணுறத எந்த விதத்துலையாவது வந்து கெடுக்கும். அது இந்த விதத்தில் நாம தான் முக்கியம், குரு தான் முக்கியம், இந்த கட்டுப்பாடு விதிகள் தான் முக்கியம், அதுவும் இந்த ஸ்தாபனம் தான் முக்கியம், அதுவும் எங்கள் குரு தான் அதுதான் முக்கியம். இந்த பாலிட்டிக்ஸ்லாம் எப்போ உள்ளே நுழைஞ்சதோ அப்போயும் என் அனுபவம்லாம் சுக்குள் நூறாக போச்சு. ஆனால் என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், டேய் ஏன்டா உனக்கு அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம ஜாலியாக இந்த மாதிரி இல்லையா? நீ ஹரே கிருஷ்ணா சொல்லிவிட்டு வந்து என் கூட பேசு, ஜாலியாக பேச பழகு. உனக்கு ஹரே கிருஷ்ணாவில் என்ன குறை? மற்ற நாமங்களில் தான் உனக்கு மற்ற நாமங்கள் தான் வசதி அவங்க சொல்கிறாங்கன்னா நீ போயிடுவியா? அப்போ ஹரே கிருஷ்ணா சொன்னதில்ல, ஹரே கிருஷ்ணனுடைய மந்திரத்தில் சக்தி இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் சக்தி இல்லையா? என்னடா நீ அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீயும் முட்டாள்தனமாக போயிடுற. உனக்கு என்னடா குறைச்சல்? உனக்கு எதில் தான் குறை வச்சேன்? உனக்கு வேலைக்கு சாப்பாடு, சௌகரியம், சந்தோஷம், உனக்கு சொல்லிக்கிறதுக்கு 2-3 பேர் பசங்க கிடைக்கிறாங்க, அவங்க கையில் போய் பாகவதம் சொல்லிக்கிறேன். உனக்கு என்ன சத்சங்கத்துக்கு குறைச்சலா? நீ நம்ம 1000 பேர் கூட்டினா தான் சத்சங்கமா? உனக்கு வந்து கேட்குறேன்னு ஆசைப்பட்டேன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் போய் பாகவதம். நான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் மட்டும்தான் பாகவதம் கேட்பேன். ஏன்னா அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேறு எங்கே கேட்டாலும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் கேட்டால் தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி பாகவதம் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எளிமையான தமிழில் ரொம்ப சூப்பராக சொல்லுவார். அவர் பாகவதம் சொன்னால் கேட்பேன். இந்த சந்துக்களை பற்றிலாம் ரொம்ப சொல்லுவார். சந்துக்களை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ, எனக்கு கிருஷ்ணனை பற்றி சொல்லணும். சந்துக்கள் துக்காராம் தாசர், புரந்தரதாசர் அந்த கதைலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவர்களை. இருந்தாலும் எனக்கு கிருஷ்ணங்களை பாகவதம் சொல்லணும். பாகவதம் சொல்கிறவங்க யாரும் கிடைச்சாங்கன்னா நான் விட மாட்டேன் அவங்கள. அண்ணா சொல்கிறார் பாகவதம், அது கேட்பேன். அதே சமயத்தில் முரளிதர சுவாமிஜி வந்து இந்த சந்துக்களை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த விட அவர் பாகவதம் சொன்னால் சூப்பராக இருக்கும். அவர் பாகவதம் ராமாயணம் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் சொல்கிற ராமாயணம் கேட்டிருக்கீங்களா? மதுரை முரளிதர சுவாமிஜி அவர் சொல்கிற ராமாயணம் கேட்கணுமே, சூப்பராக இருக்கும். அருமையாக ரசித்து கேட்பேன். அது மாதிரி அண்ணா நகரில் கேட்டேன். அது மாதிரி எனக்கு கதை வேணும். எனக்கு பாகவதம் ராமாயண கதைகள் வேணும். அது போல் இருந்ததுன்னா அதை உருக்கமாக சொன்னாங்கன்னா அதை ரசித்து கேட்பேன், ஆனந்தமாக கேட்பேன். அதில் இருக்கிற சௌக்கியம் எனக்கு வேறு எதுலையுமே, இந்த நாமத்தில் கூட அவ்வளோ சௌக்கியம் கிடையாது எனக்கு. நாம வந்து முக்கியம்னு சொல்கிறதுனால நாம பிடிச்சேன்னு நாமத்தில் ஒரு சுகம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. நாம தான் பலம், கலியுக தர்மம் நாம, அதை நான் மறுக்கலை. ஆனால் எனக்கு சௌக்கியம் கொடுத்தது என்னென்னா கதைகள் தான், கிருஷ்ண கதைகள் தான். அந்த கதையில் மிதக்கணும். அப்படியே இந்த பாகவத கதைகளில் அந்த சிரிக்கணும். நான் நல்லா அந்த நவநீதலில் கேட்டு சிரிக்கணும் சந்தோஷமாக. அது ஜாலியாக, அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிவிடுவேன், அது சின்ன பையன் மாதிரி மாறிவிடுவேன். அதில் அந்த கதைகள்லாம் கேட்கும்போது கிருஷ்ணனுடைய லூட்டியை நான் அடிக்கும்போது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்போது சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் போது பகவான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சூப்பராக என் கூட பேசுவோம். நான் இருக்கிற உனக்கு நீ ஏன்டா கவலைப்படுற?
நான் தான் இருக்கிறேனே உனக்கு. அவன் என்ன பண்ணுறான், சும்மா பயமுறுத்துறாங்க. நீ ஏன் பயப்படுற? அபயம் சர்வபூதேப்யன் ராமோதத்தில் நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? ஆமாண்ணா, நிர்பயத்துவம், பயமற்றவனா நேரு, அவள் தான் ஜாலியாக. அவங்க சொல்ல பௌதிகவாதிகள், நான் ஏண்டா அவங்கள விட நான் சக்தி வாய்ந்தவன் இல்லையா? அவங்க சக்தியை கண்டு பயப்படுற, உங்கள் எதிராளிகள் சக்தியை கண்டு, என் சக்தியை கண்டு நீ ஆறுதல் அடைய மாட்டுற அப்படின்ட்டு கிருஷ்ணன் கேட்பான். இல்லை கிருஷ்ணா, நீ சொல்ல கரெக்டு, ஆனால் இவங்க பார்த்தா இப்படி பேசுகிறாங்களே இப்படி பேசுகிறாங்களே, எதிரிகளாக செயல்படுறாங்க நம்ம உறவினர்கள்லாம், அதை பற்றி நீ கவலை நான் பார்த்துக்கிறேன். பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, வேடிக்கை பாரு. வேடிக்கை பார்த்தா கட்சியில் பார்த்தா மழை போல் வந்தது பனி போல் நீங்கி போடும். கட்சியில் அவங்களுக்கு தான் அடி விழும். நான் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருக்கிறதுனால பயப்படுவேன். என்னடா அதை இப்படி பண்ணுவாங்களோ, அவங்களால இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ, ஆபத்து இப்படி வந்துடுமோ, ஐயோ நம்மளுக்கு யாரும் ஆள் பலம் இல்லையே, ஆள் கட்டு பலம் இல்லையே, நம்மளுக்கு பண பலம் இல்லையே, நம்மளுக்கு பேக்ரவுண்டு அந்தளவுக்கு பெருசாக இல்லையே, ஐயோ நம்ம அரசியல் பலம் எந்த பலமும் இல்லையே, இவங்களுக்கெல்லாம் அரசியல் பலம் ஆள் பலம் பணக்கட்டு பலம்லாம் இருக்கிறவங்களாச்சு, ஐயோ அவங்க நம்ம மோதுறாங்களே, அவங்களும் நம்ம எப்படி மோதுறது, அவங்கள எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பயப்படுவேன், நடுங்குவேன். சில விஷயங்கள்லாம் உறவினர்கள் என்னை அது மாதிரி நிர்பந்தப்படுத்தி எல்லாம் இந்த பணம் சொத்து விஷயத்தில் தான், வேறு என்ன. அவங்களாம் பயமுறுத்தும் போது நான் பயப்படுவேன். அப்போ கிருஷ்ணன் பார்த்து, நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ எதுக்கிட்ட பயப்படுற? நான் ஒருத்தன் இருக்கும், அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன் அப்போ உனக்கு? அப்போ என் நாமத்தை ஹரே கிருஷ்ணன் என் நாமத்தை எதுக்கு சொல்கிற நீ? நான் ஒருத்தர் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? அப்படியே வந்தாலும் பயம் இந்த ஆத்மாவுக்கு தான், இந்த தேகத்துக்கு தான். இந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாது. அதனால் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு பார்த்தா பகவான் கண்டிப்பாக உடனே பாதுகாப்பான். உடனே அவனுடைய பாதுகாப்பு உணர்வேன். அந்த பிரச்சனை பார்த்தா மழை போல் நான் பயந்துருந்தேன், அந்த விஷயம் பனி போல் நீக்கிடும். இந்த பாதுகாப்பு நான் ஒரு தடவை 2 தடவைன்னு சொன்னால் பரவாயில்ல, எத்தனையோ தடவை, எண்ணிக்கை இல்லாத பல தடவை நான் அந்த பகவானுடைய பாதுகாப்பை அபூர்ணமாக அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அவர்கள் கட்சியில் சப்பியாக போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, அவங்க பலவீனமாக ஆகிடுவாங்க. என்னடா இது எப்படி அது, அவங்க பார்த்தா பவ்யமாக வருவாங்க, அப்படியே தாட் போட்டுன்னு வந்தவங்க நீ பவ்யமாக வராங்க என்னென்ன, அவ்வளோதான். சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி ஆகிட்டாங்க. போதுமா, எங்கே கை வச்சேன் தெரியுமா? நான் அப்படி இருக்குது, நீ ஆள் கட்டுப்பாடு, நான் போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்னா அப்படி பண்ணிவிடுவேன், நான் போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்னா அப்படி பண்ணிவிடுவேன், நான் ஆள் கூப்பிட்டு வந்தால் அப்படி பண்ணிவிடுவேன், நான் பணப்பழத்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்ல, என் பாதுகாப்பு இருக்குல்ல, நீ பயப்படாத போ, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு பயப்படாத, நான் இருக்கிறேன். அதான் துரியோதனன் சொல்கிறான், ஆள் கட்டு போகலாம் நிறைய சேர்த்துக்கணும். நாராயண படைகளே அவங்கெல்லாம் இருக்குது, ஆனால் நாராயணன் மட்டும்தான் அங்கே இருக்கிறார் அர்ஜுனங்களை. அது ஒன்று போதுமே, பகவான் ஒருத்தன் போதுமே. அந்த தைரியம் கிருஷ்ணன் இடத்துல உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். சத்தியமாக சொல்கிறேன், கிருஷ்ணன் இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த தைரியம், கிருஷ்ண வரல ராமர் வரல, அந்த தைரியம் திருட நம்பி தைரியமாக அப்படியே சாஞ்சிக்கலாம். நீங்கள் கண்ணை மூடி நடக்கலாம், நீங்கள் பள்ளத்தில் குழியில் விழமாட்டீங்க. அந்த பாதுகாப்பு கிருஷ்ணன் கொடுப்பான். அதை நான் பூர்ணமாக உணர்ந்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அழ விடுவான், என்னை கொஞ்சம் நெஞ்சம் சோதிக்கலை, பயங்கரமாக அழ விட்டான். கிருஷ்ணனை நான் திட்டுவேன், அது எனக்கு கிருஷ்ணனுக்குள்ள பர்சனல். நான் திட்டுவேன், நல்லா திட்டுவேன், அவனை கண்ட மணிக்கு திட்டுவேன். ஏன்டா இப்படி சோதனை கொடுக்குறேன், இனிமேல் உன்னை வணங்க மாட்டேன்டா, உன்னை கும்பிட மாட்டேன்டா, நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு கிருஷ்ணனுக்கு எனக்கு செம்ம சண்டை நடக்கும். கிருஷ்ணன் கம்முன்னு பார்ப்பான். அவள்மா என்ன பண்ணா, சரி வர்றா அப்படின்ட்டு அவள்மா பார்த்தா அவங்கள்தான் மனசு ஈடுபடும். அவனை இத்தனை கும்பிட மாட்டேன்னு சொன்னல, வணங்க மாட்டேன்ல, அடுத்த நிமிஷமே கிருஷ்ணனை பார்த்தா மனசு என்னடா இது, மனசை கண்ணை காட்டி அந்த மயில் பிள்ளையை காட்டி சுறுசுறு கேஸை காட்டி கோச்சிக்காதுரா, சரி வர்றான் அப்படியெல்லாம் ஒன்றுன்னா ஆச்சு. இப்போது பிரச்சனை தான் தீர்ந்து போச்சு இல்லப்பா. அப்போ அந்த பிரச்சனை ஏன் வந்தது, அதான் வந்தது விடு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுடைய லீலைகளில் மனசு மயங்கும், அவனுடைய கதைகளில் மனசு ஈடுபட்டும், உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவான் கிருஷ்ணன். அது மாதிரிலாம் எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கேன் கிருஷ்ணங்களில், அவனை திட்டியிருக்கேன். ஆனாலும் அடுத்த நிமிஷத்தில் அவன் பாகுதம் தான் நான் அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே கண்ணீர் வரும், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது அப்படியே பிரேமையில் உருக வைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆமாம், உடனே கட்டி பிடிச்சிவான்.
அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் சோதனை மட்டும் வந்துச்சுன்னா பயங்கர சோதனையும் கொடுப்பான். மோசமானவன். அந்த விஷயத்துலேயும் மோசமாக நடந்துப்பான். உடனே அடுத்த நிமிஷம் டே உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு கேட்பான். உனக்கு ஏன் இந்த இச்சை வந்தது? அதனால தான் உனக்கு அந்த தண்டனை கொடுத்தேன். ஓ, அந்த தவறான இச்சை உன் மனசில் வந்ததில்லை. அப்போ நான் பரிசுத்தமாக இருக்கும்போது உனக்கு எப்படி அந்த எண்ணம் வரலாம்? அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். அதுதான் சோதனை. அப்போ உடனே எனக்கு உடனே கோபம் வர மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், சண்டை நடக்கும். ஆனால் தப்பு ஏமல் தான் இருக்கும். ஆனாலும் கோபம் அவமல் தான் படுவான் கிருஷ்ணத்தில். உனக்கு எதுக்கு இந்த தவறான ஆசை? வேண்டாம். அதனால தான் இந்த தண்டனை. பரிசுத்தமானவனாக நான் கூட இருக்கும்போது நீ எப்படி? அப்போ யோசித்து பார்த்தா தான் எனக்கு நம்ம பண்ண தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை தான் இந்த சோதனை, இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு புரிஞ்சுப்பேன். அப்போ கிருஷ்ணா தப்பு ஏமல் தான் கிருஷ்ணா, மன்னிச்சு கிருஷ்ணா. உன் மன்னிப்பு யாருக்கு தான் தேவை? நீ அதெல்லாம் நான் தான் உனக்கு இருக்கிற சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு. நீ எதுக்குடா இந்த தவறான இச்சை, இந்த எண்ணம் உனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் திருத்துவான். தப்பு தான் கிருஷ்ணா, உன் முன்னாடி நிற்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. இனிமேல் நான் பண்ணாத, அவ்வளோதான். நான் உன் கூட எப்பவும் இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அவன் வத தப்பு நம்மள் தான் இருக்கும். ஆஹா, நம்ம யோசிக்க மாட்டோம். சோதனை வரும்போது என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகுது? ஒரு பொருள் தொலைச்சிட்டா அது அவசரத்தில் போகும்போது வெளியே போகும்போது காணாமல் போயிடும். கிருஷ்ணன் தான் ஒழிக்க வச்சுறான்னு நல்லா தெரியும். ஏன் இவ்வளோ சோதனை, இவ்வளோ டென்ஷன் எதுக்கு, இவ்வளோ டென்ஷன் ஏன் ஏற்படுத்துகிறேன்? அப்போ மூலியமாக பார்த்தா நான் போயிட்டு வந்த அப்போ வெளியே போயிட்டு வந்த பிறகு பார்த்தா பொருள் கிடைக்கும். அப்போ கிருஷ்ணன் மேலே சமக்கம் வரும். ஏன் கிருஷ்ணா போகும்போது அந்த பொருளுக்கு தடை பண்ணிச்சு? ஏன் அந்த பொருள் எனக்கு கிடைக்காதபடி பண்ணிட்டேன்? அந்த பொருள் தேடி பார்த்தேன், கிடைக்கலையே. என்னையா அவ்வளோ டென்ஷன் பண்ண நீ அப்படி கிருஷ்ணன் இடத்துல கோச்சிப்பேன். கோச்சின் பண்ணி அப்புறம் நீ பண்ணது மட்டும் நியாயமா? நீ ஒரு அது தப்பான எண்ணம் வந்தது, தப்பு தானே, அதுக்கு தண்டனை இது, அந்த மன உளைச்சி. நீ தப்பு பண்ணாமல் நான் உன்னை சோதிக்கலாம். நான் வேலை வெட்டி இல்லை எனக்கு சோதிக்கிறதுக்கு உன்னை. நீ தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனை. அதனால் அப்புறமா கிருஷ்ணா தப்பு தான் கிருஷ்ணா. அந்த யோசனை அப்போ வரல. எப்போது அந்த இது பண்ணும்போது வரல. அந்த தண்டனை கஷ்டம் அனுபவிக்கும் போது அந்த யோசனை வராது. அவசர புத்தி அப்போ கோபத்தில், அப்போ கோபத்தில் இருக்கோம் இல்லையா? கோபத்தில் இருக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணணுன்றது ஞாபகம் வராது. அப்போல்லாம் நிதானமாக யோசித்தோம்னா ஆமாம் நம்ம இந்த தப்புக்கான தண்டனை தான், கரெக்ட் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணன் கிடப்போமா தப்பு தான் கிருஷ்ணன், அவ்வளோதான் விடு. அப்புறம் கிருஷ்ணனை ஏன் கோச்சிக்கு போகிறோம்? கிருஷ்ணன் தான் நமக்குள்ள கோச்சிக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் கிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டு நம்ம கூட பேசுகிறானே, அப்போ அவன் லீலைகளில் பற்றி பேசி அந்த பாகவத்தில் அப்புறமா ஈடுபாடு உண்டாம். நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னா, ஒரு தப்பான எண்ணமோ ஒரு இச்சையோ ஏதாவது வந்துடுச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த கிருஷ்ண பக்தியில் ருச்சி ஏற்படாது. அதுவே பெரிய தண்டனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில டென்ஷன் உண்டாகிற மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அதுவும் அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்ச போது அப்பா சொல்கிறேன், ஏன் இந்த கோபத்தை உண்டாகிற மாதிரி பண்ணுறான் பகவான் அப்படின்னு. நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டால் கூட கொஞ்சம் நாள் ஆகும் மறுபடியும் அந்த பாகவத்தில் ருச்சி வர்றதுக்கு, அந்த பகவத் கதையில் ருச்சி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் பியூரிஃபிகேஷன். கிருஷ்ணா என்னை மன்னிச்சு கிருஷ்ணா, தப்பு தான் கிருஷ்ணா, எனக்கு தயவுசெய்து கிருஷ்ணா, எனக்கு பாகவத்தில் ருச்சி கொடு கிருஷ்ணா. இல்லைன்னா வறண்டு போன வாழ்க்கையாக இருக்குது. ஐயோ இந்த மூஞ்சிகளை பார்த்துன்னு டென்ஷனாக குடும்பத்தில் இருக்கிறவங்க டென்ஷனே ஏற்றுறாங்க. கிருஷ்ணா எனக்கு நிம்மதியே இந்த கிருஷ்ண கதை தான், பகவானுடைய பக்தி தான் நிம்மதி கொடுக்குது. இதுதான் அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா என்ன மனுஷன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள இப்போ பேசி இப்போ அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்தி அவனை தாத்தா பண்ணி அவன் மறுபடியும் பாகவதம் படித்தா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ருசி கொடுப்போம். நம்ம பேசுகிற விதம் பழகணும் அன்பா. அப்படி நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா தான் பகவான் தண்டனை கொடுப்பானே தவிர சோதனை வருமே தவிர நம்ம தப்பு பண்ணாமல் பகவான் தண்டிக்கலாம் மாட்டான். சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவன் சோதிக்கிறான். நீ ஏன் சோதிக்கிறான்? நீ பண்ண தப்புனால்தான். நீ தப்பு பண்ணாமல் இரு, அது முன் ஜென்மத்தினுடைய பாவம், அந்த கர்ம வினைப்படி நடக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, இந்த ஜென்மத்திலேயே நம்ம இப்போவே 2 நாளைக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருப்போம். அதை நம்ம அது உணர மறுக்கிறோம். நம்ம ஒருத்தங்களை துவேஷம் பாராட்டியிருப்போம்,
இல்லைன்னா தேவையில்லாத ஒருத்தர் இம்சை பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஏமாற்றிருப்போம், இல்லை தப்பான எண்ணத்தோடு சில பேர் பார்த்துருப்போம், ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்போம். அதுக்கான பனிஷ்மெண்ட். ஆனால் அதை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வந்து முன்ஜென்மத்தினுடைய பாவத்தினால்தான் இப்போ நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. இப்போ பண்ணதுக்கு நீ நேற்று முந்தானத்து ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கு தான் தண்டனை. நேற்று பண்ணதுக்கு முந்தானத்து பண்ணது தான் உடனே தண்டனை கொடுக்கும். நான் அதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. அதான் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா உடனே ஞாபகம் வரும். ஓஹோ, நம்ம இந்த தப்புக்கு இந்த சோதனை. இந்த பாகவத்தில் ருச்சி வர மாட்டேங்குது, இந்த கிருஷ்ண பக்தியில் ருச்சி வராது, அது எனக்கு தண்டனையாக இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணனோட பழகிறது வந்து ஒரு சௌக்கியம், ஒரு சல்லாபம் உனக்கு. ஆனால் ஒன்று மட்டும், உனக்கு யாராவது ஒருத்தன் தீங்கு பண்ணிட்டான்னா அவர் பகவான் வந்து அவனை வச்சு செய்வான். அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் பகவானோட நீங்கள் உண்மையிலே சொல்கிறீங்க, அனன்யாஸ் சிந்தையந்தோ அப்படின்றது என்னன்னா, இது ரகசியம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவனை பற்றியே நினச்சின்னு இருக்கிறது தான். நீங்கள் அவன் நாமத்தை சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க. ஆனால் அவனுடைய கதைகளை பற்றி அவன் எப்படி நினைப்பீங்க? அவன் கதைகளை, அவன் பண்ண லீலைகளை, அவன் விஸ்வரூபம் காட்டினதை, வாயில் உலகங்களை காட்டினதை, அவன் நவநீத லீலைகள் பண்ணதை, சகடாசுர பஞ்சனம், இதெல்லாம் வந்து. ஆனால் நம்ம சுத்தமாக இருக்கணும். மனசால் கூட ஒரு பெண்ணிடத்தில் ஆசையோ, ஒரு ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்களிடத்தில் ஆசையோ, இதெல்லாம் ரொம்ப பகவானத்தில் நம்மளை ரொம்ப தொலைவு கீழே தள்ளிடும், பக்தி ருச்சியே வராத பண்ணிடும். இதெல்லாம் மெயினான விஷயம் என்னென்னா பெண்ணாசை, அது கூடாது. அதே மாதிரி பணத்தாசை, அதெல்லாம் செகண்ட்ரி. பணத்தாசை, அப்புறமா தான்ற கர்வம், அப்புறமா இவங்கள பார்த்தா பிடிக்கல, அவங்கள பார்த்தா பிடிக்கல, அதெல்லாம் ஒரு மாதிரி. அதெல்லாம் வேணாம். யார் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பகவானை பிடிக்குது, அவ்வளோதான். அப்போ நம்ம இந்த பக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும், பகவானை பற்றி பேசினே இருக்கணும். அதை பேசினே இருந்தாவே நீ எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிடுவேன். உங்களுக்கு வந்து வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வராது. வேறு பெண்ணை பார்த்தா கூட இச்சையாக பார்க்க தோணாது. கண்டிப்பாக கிருஷ்ணனில் ருச்சி, அது ருச்சி அதிகமாகிடுச்சுன்னா, கிருஷ்ண கதையில் ருச்சி அதிகமாகிடுச்சுன்னா, அதை பேசி 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 அது நாக்கு சுவை கண்டு போச்சுன்னா, ருச்சி கண்டு போன மாதிரி கிருஷ்ணனுடைய கதைகளை பேசி பேசி ருச்சி கண்டுச்சுன்னா, அப்போ எந்த பெண்ணை பார்த்தா கூட பிடிக்காது. யாரோ போய் போகிறாங்க வராங்க அப்படின்னு தோணும். எந்த பெண்ணை இச்சையாக பார்க்க மாட்டேன். அதே சமயத்தில் யாரையும் ஏமாற்றணும்னு தோணாது. இது ஏன்னா பௌதிகத்தில் நீ இறங்கினா தானே, நீ எப்பவும் கிருஷ்ணன் சிந்தனையிலேயே இருக்கிறிய. அந்நிய சிந்தனை இருந்தால் தானே, அனன்ய சிந்தையோடு நீ பகவத் கதையை பேசுகிறிய. அப்போ உன் யோகக்ஷேமத்தை பகவான் நல்லா பார்த்துக்குவான். அதில் சுகம் இருக்குது. எதில்? இந்த கிருஷ்ண கதை ராம கதை பேசுறதுல செம்ம சுகம் இருக்குது. நான் சுதந்திரமாக அனுபவிப்பேன். எனக்கு நானே தான் குரு, எனக்கு நானே சிஷ்யன். எனக்குள்ளே பேசிப்பேன், கிருஷ்ணா நீ எல்லாம் பண்ணிய கிருஷ்ணா அப்படின்ட்டு அவங்கள பேசுவேன். பகவத்துணுத்தாரணம் எப்படிடா சுண்டு வரல 7 நாள் அந்த கோவர்த்தன மலையை தூக்கினேன். அவ்வளோ மழை பெஞ்சா இந்திரன், அதெல்லாம் தெரிச்சு போச்சு. அந்த மழையெல்லாம் அப்படியே எவாப்பரேட் ஆகி போச்சு. அதெல்லாம் ஒன்று கூட இல்லைன்னா, பிரளய கால மேகத்தினுடைய வெள்ளம் வந்தால் கோகுலம் தாங்குமா? உலகத்தையே அழிக்கக்கூடிய மேகம். அப்போ அவளும் என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ தண்ணி என்ன ஆச்சுன்னா, அவளும் மலையில் பட்ட மாத்திரத்தில் எவாப்பரேட் ஆகி போச்சு. அப்படி பகவானுடைய ஒரு கடாட்ச மாத்திரத்தினாலே, பகவானுடைய அனுகிரகத்தினால, பகவான் சர்வசக்திமான் அப்படின்றது அவன் உணர்ந்துட்டான் இந்திரன். என்னடா பிரளயகால மேகம் கல் தூண் மாதிரி மழை பெஞ்சுது, ஒன்றுமே பண்ணலையான்னா. அப்போ அவன் ஈஸ்வர சக்தியை இப்போ தான் புரிஞ்சிக்கினான். மச்சரணம், மத்கோஷ்டம், மன்னாத, மத்பரிக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆட்கொள்ளத்தக்கவர்கள் இவர். மத்பரிக்கிரகம், மச்சரணம், என்னையே எனக்கு சரணமாக இருக்கிறவர்கள். அதே மட்டும் இல்லை, நான் கம்சனுக்கு பயந்து இங்கே ஒழிஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்த இடமாச்சு. அப்போ மத்கோஷ்டம் என்னுடைய பசுக்களாச்சு. என்னுடைய சந்திராவளி வேணாமா, எனக்கு யசோதை வேணாமா, ராதை வேணாமா. அப்போ இவர்களெல்லாம் போயிட்டாங்கன்னா, மலையில் அடிச்சும் போயிட்டாங்கன்னா, நான் யார் கூட நான் விளையாடுவேன், யார் கூட நான் சல்லாப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்கோஷ்டம், மன்னாதம், மத்பரிக்கிரகம், என்னையே நாதனாக கொண்டது இந்த கோகுலம் அப்படின்ட்டு பகவான் பாதுகாத்தானே. இந்த ஒரு ஸ்லோகம் எனக்கு அப்படியே மனசு உருகிடும். அப்படியே செம்மையாக இருக்கும். ஒரு ராத்தியம் படிக்கும் போது, அப்பா என்னை நாதனாக உடையது, என்னை நாதனாக, பகவானே நாதனாக இருந்து அப்படி ரட்சிக்கிறான் அந்த கோகுலத்தை, பிருந்தாவனத்தை.
அந்த பக்தர்கள் அப்படி ரட்சிக்கிறாங்க. இப்போ நம்மளை ரட்சிக்க வேணாங்க, நம்ம இந்த ரட்சைகளை, இந்த கோகுலத்தை ரட்சித்ததை நம்ம நினச்சாலே நம்ம ரட்சணையில் தான் இருக்கிறோம், பாதுகாப்பில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுங்க சத்தியமாக. ஒன்றும் இல்லை, அந்த கோவர்த்தன மலைகிரி தூக்கி அந்த கோபுரில் ரட்சித்தது. இப்போ இந்த கதையை சுவையாக பேசுகிறோம். இது ஒரு டைமில், இந்த டைமில் இந்த சுவை இருக்குது. இந்த சுவை நிரந்தரமாக இருக்குமா? இந்த பௌதிக கலங்கங்களானது உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா சில அதுக்குன்னு வரும், ஏதோ ஒன்று சில அதுக்குன்னு நம்மளுக்கு கெடுக்கிறதுக்குன்னு எதனா ஒரு ரூபத்தில் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நந்துக்கணும், ஒதுங்கி போகணும். சில துஷ்டர்கள் வருவாங்க, நம்ம தான் பார்த்து நந்துக்கணும். அது நம்ம இந்த மூடு, இந்த கிருஷ்ண பக்தி பற்றி பேசுகிற இந்த மூடு எப்பொழுதும் இருக்குமா? அதுதான். அப்போது சரி, எப்பொழுதும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்போ கிருஷ்ண கதையில் பேசி நேரணும். சரிங்க, அந்த கிருஷ்ண கதையை பேசக்கூடிய மூடு இல்லாத போது மூடு ஏன் இல்லைன்னு கேட்கணும். மூடு இல்லாத போது வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடாது, ஏன் அந்த மூடு வரலன்னு யோசிக்கணும். நேற்று இருந்த கிருஷ்ண மூடு, கிருஷ்ண பக்தியில் ஜாலியாக கிருஷ்ண கதைகளை பேசுகிற மூடு இருந்த அந்த மூடு இப்போ ஏன் அந்த மூடு இல்லாமல் போச்சு? அப்போ என்ன பண்ணணும்? நிறைய சாப்பிட்ருப்பேன், அதுவும் கலங்கப்பட்ட உணவு, யாராவது பக்தர்கள் இல்லாமல் அபக்தர்களால் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிட்ருப்பேன், இல்லை ஏதாவது துஷ்டர்களோடு பேசியிருப்பேன், ஏதோ ஒரு சங்கம் அது நம்மளுக்கு தோஷத்தை உண்டாக்கியிருக்கும். அது ஏதோ ஒன்று கலகம் உண்டாயிருக்கும், இல்லாடி காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அது நம்மளுக்கு மந்த புத்தியை குத்துரும். கிருஷ்ண உணர்வு, அந்த கிருஷ்ணனுடைய ருச்சிகரமான அந்த கிருஷ்ண கதையில் உள்ள அந்த உணர்வு போய் மந்தத்தன்மை விட்டுரும். போடா கிருஷ்ண கதை தானே அப்படின்னு. கிருஷ்ண கதையா, சூப்பரான கதையாச்சு. அந்த கோவத்தை நிறுத்தரணும், காளியை நர்த்தனம் பண்ணானே பகவான், ஆஹாஹா சூப்பராக. அந்த 101 தலைகள்லையும் ததிகளும் போட்டு ஆனானே, ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த கதைகளை பற்றி நினைக்கும் போது, அதெல்லாம் சூப்பராக அனுபவிக்கும்போது, அப்படியே அந்த நாராயணத்தில் அந்த நடனம் ஆடுற மாதிரியே பதங்களை போட்டிருப்பார். நாராயணத்தில் பார்த்தா படுத்திரி சூப்பராக இருக்கும். அதிக்ஷு விதிக்ஷு அப்படின்ட்டு போட்டிருப்பார், சூப்பராக இருக்கும். படிக்கும்போது ஆசையாக இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணன் ஏன் அப்படி காளியை நர்த்தனம் பண்ணி அதனுடைய வாயில் ரத்தம் கக்க வச்சான்? நாக ரத்தனங்களால் பார்த்தா பகவானுடைய கால் சிவந்து காணப்பட்டது. உலகத்துக்கே, அகில உலகத்துக்கும் குருவான், சகல கலைகளுக்கும் குருவான் பகவான். அந்த நாட்டியத்தை நடராஜரே தன்னுடைய நாட்டியத்தை நிறுத்திட்டு கிருஷ்ணனுடைய நர்த்தனத்தை, காளி நர்த்தனத்தை பார்க்கறது வந்துட்டாராம். யார்? பார்வதியும் பரமேஸ்வரனும். ஆடலை காண தில்லை அம்பலத்து ஆடும் இறைவன், அம்பலத்தை விட்டு ஆதலினால் சிறு மாதவனே, மாமையில் சிறகனி மாதவனே, ஆடாது அசங்காது வா கண்ணா. ஊத்துக்காடு வெங்கடகவி பாட்டு இல்லை இது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆடலை காண தில்லை, அம்பலத்து ஆடும் இறைவன் அந்த அம்பலத்து ஆடுறதையும் விட்டுட்டு ஆதலினால் சிறு மாதவனே, மாமையில் சிறகனி மாதவனே, ஆடாது அசங்காது வா கண்ணா. உன் ஆடலினால் 7 புவனங்கள் அசைந்து அசைந்து அப்படின்ட்டு ஒரு பாடு வரும், நல்லாயிருக்கும். பிரம்மஸ்ரீ சந்திரசம் அழகாக பாடுறாரு. இதெல்லாம் ரசித்து சுவைக்க வேண்டிய லீலைகள் இதெல்லாம். கிருஷ்ணா, காளிய மர்த்தனா. மீராபாய்க்கு என்னென்னா இந்த கிரிதாரி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கிருஷ்ணன் மலையை தூக்கி வச்சுருக்க அந்த கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி, அப்போத்தாலும் கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி, அந்த கோவத்தனை உத்தாரி, கோபாலகிருஷ்ண முராரி, அதான் ரொம்ப பிடிக்கும். அந்த கிருஷ்ணனை பிருந்தாவனமே என் மனமே அப்படின்னு பாடுறாரு இல்லையா அந்தம்மா. அது கிருஷ்ணனோட அது சுதந்திரமாக இந்த சல்லாபத்துக்கு என்னையா வருமாங்க? நீங்கள் 1000 எல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க ஓகே, இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளில் மெய் மறந்து போய் 24 hours அதுக்கு டைமு, மற்றதெல்லாம் யாரை கட்டிடணும்? எது உலக விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஆமாம், சம்பாதிக்கிறது,
ஆமாம், அதான் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, பொருள் பதவி பணம் சேர்க்கறது, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தூக்கி கடைசிடணும். கடைசிட்டு அழகாக உட்காந்து பாகவதம் கேட்கணும். கிருஷ்ண கதைகளை கேட்டு கிருஷ்ண கதைகளை பற்றி பேசணும், கிருஷ்ணனோடு பேசணும், கிருஷ்ணனோடு பழகணும், கிருஷ்ணனுடைய ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும். இதுதான் பிரபுபாதம். அப்புறம் பார்த்தா பிரபுபாதனுடைய விளக்கம் இப்போ படிக்கும்போது அந்த பகவானுடைய தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தொடர்பில் தானே ஏற்கனவே இருந்தனே. இது ஒரு தொடர்பில் இருக்குதுன்றது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது இயற்கையிலேயே இருந்தனே ஒரு டைமில், ஒன்ஸ் அப்பான டைமில். அப்போ வந்து இஸ்கானை பற்றியில் ரொம்ப தெரியாது. இஸ்கானுக்கு போவோம், ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம், பிரசாதம்லாம் சாப்பிடுவோம். ஆனால் பாகவதம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அவர்கள் தான் பாகவதம் கேட்போம் போய். அங்கே கேட்டால் தான் தித்திப்பாக இருக்கும் பாகவதம், சுவையாக இருக்கும். ஆடாது அசங்காது வா கண்ணா, உன் ஆடலினால் 7 புவனங்கள் அசைந்து அசைந்து குலுங்கும். 7 புவனங்கள் குலுங்கிட்டோம், அதனால் ஆடாது அசங்காமல் வா அப்படின்னு பாடுறாரு. கிருஷ்ண அனுபவமே தனி. கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கான். கிருஷ்ணன் வந்து பலசாலி. அவனை விட பூர்ணமான பலமுடையும் அவனுமே கிடையாது. அவன் நம்மளை காப்பாற்றுறான், அவன் ரக்ஷகனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்? எந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம கோவப்படுறோம் பற்றியா, நம்மளை கோபத்தை தூண்டினாங்க, உடனே கோவப்படுறோம் அப்படின்னு போய் சண்டை போடும்போது கிருஷ்ணனுக்கு பிடிக்காது. நான் தான் இருக்கிறேன்ல, நீ அவங்க கோவப்பட்ட கூட நீ பொறுமையாக போக வேண்டியது தானே. நான் பார்த்து போடலாம் அவங்கள. அமங்கலம் வம்ஸ்தா பரதுக்க தஸ்தத்து, அதாவது பிற துக்கத்தை விளைவிப்பவர்கள் அதை பலனை அவங்க அனுபவிப்போம். இன்றைக்கி தான் படித்தோம் திருச்சேத்திரத்தில் சுனிதி அம்மா சொல்கிறேன், பிறருக்கு அமங்கலத்தை மனசால் நினைக்காதப்பா, பிறருக்கு துக்கத்தை விளைவிப்பவர்கள் அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. அதனால் வந்து நீ அதை பற்றி அவங்களுக்கு தண்டனை நீ கொடுக்காத, பகவான் கொடுப்பான். நீ வந்து என்னென்னா சாதுவாக போயிடு. அதான் சுனிதி அம்மா யாருக்கு துருவனுக்கு சொல்லி கொடுக்குறான். அருமையான படம். அந்த கதை, துருவன் கதை படித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீ கோவப்பட்டு பகவத் பக்தி பண்ணுறவங்க ரொம்ப வசதி. நீங்கள் நாமா சொல்லோட பரவாயில்லைங்க, எப்போ கிருஷ்ண சிந்தனையிலே கிருஷ்ண கதையிலே பேசினிருங்களா சந்தோஷமாக. நீ எப்போ தானே கிருஷ்ண கதையிலே தியானம் பண்ணிருங்களா. ஏன்னா அவங்க கதைகள் குறைச்சிலன்னா குசல பாக்கியம் எடுத்துங்க. நான் வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண பாமரன். நான் வந்து பிராமண மாதிரிலாம் பேச மாட்டேன். பாமரன், ஒரு கிராமியவாசி அப்படி தான் பேசுவேன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை இதுதான் சௌக்கியமாக இருக்குது. இந்த கிராமிய பக்தி பண்ணுறது தான் சௌக்கியமாக இருக்குது. இந்த ஆர்டர் படி கரெக்டாக பண்ணுற பக்தி எனக்கு பிடிக்கல. ஆமாம், ஸ்ட்ரிக்டாக பக்தி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நம்மளாம் வந்து எப்படின்னா கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படணும். அதான் லீலைகள் தான் நிறைய இருக்குது. ஒரு போதனா மோட்சத்தை மட்டும் நான் பேசிட்டோமா எவ்வளோ நேரம்? போதனா மோட்சம் மட்டும் 1 hour பேசுவேன். அவ்வளோ விஷயம் இருக்குது போதனா மோட்சத்தில். அவள் வந்து என்னென்னா அவளும் கபடமாக நடந்திருந்தா, பகவானும் கபடமாக நடந்திருந்தான். உரைக்குள்ளே கத்தி மாதிரி இருந்தாலாம். அவள் எப்படின்னா பழுதைக்குள்ளே பாம்பு இருக்கிற மாதிரி தன்னை கயிறு மாதிரி காண்பிச்சுட்டு அசையாமல் இருந்தாலாம். பாம்புனா உயிர் உள்ளதுன்னா அசையும் இல்லையா? அந்த அசைவட்டு கண்களை முடினா அசைவட்டு ஒரு குழந்தையாக ஒரு பொம்மை மாதிரியே இருந்தானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்புனா அசையாமல் இருந்தால் அது கயிறு. ஜடம். கயிறுக்கு வந்து உயிர் இல்லை, பாம்புக்கு உயிர் இருக்குது. அது அசையாமல் இருக்குது. அது மாதிரி பாம்பை கயிறுன்னு நினச்சி எடுத்து வச்சுருந்தாலாம். யார் பாருங்க, அது பாடு கம்முன்னு தூங்கி கண்ணை முடின்னு இருக்குதான். அந்த கண்ணை முடின்னு இருக்கிறதுக்கு எவ்வளோ வேக்கனம் பண்ணுறான் தெரியுமா மகாத்மாக்கள்? ஆடேங்க அப்பா, சூப்பராக இருக்கும். அந்த 2 கண்களில் என்ன இருக்குதுன்னா கருணை ததும்பிடு தான். இவளுக்கு வந்து தாய் ஸ்தானத்தில் மோட்சம் கொடுக்கணும்னு பகவான் நினச்சிட்டான். அதனால் கண்களை மூடிந்தானா. கண்களை திறந்தால் அந்த கருணை ததும்பிருக்குல்ல, அந்த கருணை அவன் மேலே கருணை வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த அசுர சுபாவத்தை விட்டுட்டு விஷப்பாலை கொடுக்காமல் விட்டுருடைய குழந்தைய நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான் கிருஷ்ணனை. யாருக்கு? அந்த சாத்விகத்தன்மை வந்துடும் கிருஷ்ணன் கடாட்சம் பட்டுச்சுன்னா. ஏன்னா கருணை ததும்பி இருக்குதான் கண்ணில். அதனால் கண்களை முடிந்தானா. வேலை கெட்டு போகக்கூடாதுன்னுக்காக அவள் பால் கொடுக்கணும். அப்போ தான் ரத்னமாலாவாக இருந்தபோது அவள் நினச்சது நடக்கும். அதாவது என்னென்னா அது இன்னொரு காரணம். பலி சக்கரவர்த்தியுடைய பெண் தான் ரத்னமாலா. இது கற்க சமயத்தில் வருது.
அந்த ரத்ன மாலா தான் இந்த போதனையாக வந்திருக்கு. அந்த ரத்ன மாலா இருந்தபோது பகவான் வாமன அவதாரம் பண்ணி வந்தான் இல்லையா, வாமன அவதாரம் யாசம் கேட்டு வந்தானே 3 அடி மண். அப்போது கிருஷ்ணர் வாமனர் ரூபத்தில் ரொம்ப அழகாக இருந்தாராம் கிருஷ்ணர் பகவான் வாமன ரூபத்தில். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு 3 அடி அழகாக இருக்குது இந்த குழந்தை பார்த்தா, இந்த பிராமண சிறுவன். இது மாதிரி குழந்தைந்தா இது மாதிரி நம்மளுக்கு குழந்தை பிறக்காதான், அந்த குழந்தைய நான் பால் கொடுத்து சீராட்டி பாராட்டி வளர்ப்பனே அப்படின்னு ரத்னமாலை நினச்சாலாம். பலிச்சக்கரத்தினுடைய பெண் அவள். அடுத்த நிமிஷம் பகவான் ஓங்கி உள்ள கலந்தவனாக காமிச்ச உடனே சின்ன கால் காட்டி பெரிய கால் காட்டி ஏமாற்றிட்டோடனே எங்கள் அப்பா ஏமாத்தினா இவனை, இது மாதிரி குழந்தை பார்த்தா விஷத்தை வச்சு சாவச்சிட்டேன் அப்படின்னு நினச்சாலாம். வேறு அந்த ரத்னமாலா அவள் தான் இப்போ போதைக்காக வந்திருக்கு. போதை அப்படின்னு அதை தியானம் பண்ணுறாராம் கண்ண முடின்னு. இவன் ரத்னமாலாவாச்சு எனக்கு விஷப்பாலை விஷம் வச்சு கொண்டு வந்து சொன்னாலே அவருடைய ஆசை நிறைவேற்றத்துக்காக தான் தாய் ஸ்தானத்தில் அவளுக்கு பால் கொடுப்போன்னு ஆசைப்பட்டா பால் கொடுக்குறா. அதே விஷம் வச்சு கொண்டு வந்து சொன்னால் அதே விஷப்பால் கொடுக்குறா. ரெண்டுத்தினுடைய ஆசை அவருடைய சங்கல்பத்தின்படி நிறைவேற்றுறது தான் பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணானா. அந்த ரத்னமாலான் அது யோசிக்கிறார். அது மட்டும் இல்லை, இவளை என்னன்னா என்ன யோசிக்கிறான்னா பயங்கரமான கோபம் பகவானுக்கு. ஏன்னா பல குழந்தைகளை கொண்டுட்டு வந்திருக்கான், அந்த கோபம் இருக்குது. அதனால தான் சம்ரோஷ பயங்கரமான ரோஷத்தோடு அந்த காடம் அந்த மார்பை பிடிச்சி பிழிஞ்சி அவளுடைய ஸ்தனத்தை அப்படியே உறிஞ்சிட்டானோ. அவ்வளோ கோபத்தோட ரத்தத்தோடு அவளுடைய உயிரோடு சேர்த்து உறிஞ்சிடானோ. எவ்வளோ குழந்தைகளை கொண்டு இருப்பேன் இந்த ஸ்தனத்துலேருந்து பால் கொடுத்து அப்படின்ற கோபம். அதான் சம்ரோஷ அப்படின்னு பதம் இருக்காங்க. அந்த கோபம் எதனாலன்னா பல குழந்தைகளை கொன்றவள். ருதிராசனா பச்சை ரத்தத்தை குடிக்கக்கூடியவள், அவளுக்கு தாய் ஸ்தானம். இதை பற்றி பேசினா பெருசாக போங்க. அவள் எரித்த போது அகில் சந்தனம் அகில் வாசனை கிளம்பிச்சான். அவள் பெணநாத்துன்னு சொல்லுவான் இல்லையா, அப்படி இல்லையா, அவள் நல்ல மனம் கமந்து தான், சாம்பிராணி வாசனை நல்லா கமந்து தான் உடம்புலேருந்து எரித்த போது. அது மட்டும் இல்லை, அவள் கண்கள் எப்படி இருந்ததுன்னா பழங்கணறு மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா அதான் சொல்கிறேன், அது பெருசாக போவோம். இந்த போதனா மோட்சம் மட்டும் பேசணுன்னா 1 hour பேசுவேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது கண்களை மூடி இருந்ததுக்கு மட்டும் நான் 2 காரணம் சொன்னேன். ரத்னமாலாந்த ஒரு விஷயம், கண்களில் கருணை ததும்பி இருக்குது அப்படின்னு 2 காரணம் சொன்னேன். கண்களை முடிந்தது. இன்னொரு காரணம் இருக்குது, ஞான வைராக்கியம்னு 2 கண்களில் இருக்கான். அந்த கண்களை திறந்து பார்த்தா, அந்த கண்களை பார்த்துட்டாள்னா அவருக்கு ஞான வைராக்கியம் உண்டாயிடுச்சுன்னா லீலை கெட்டு போயிடும். விஷப்பால் கொடுக்க மாட்டான். ஞான வைராக்கியம் உண்டாயிடுச்சுன்னா எப்படி விஷத்தை கொடுப்பான். அதனால் நான் சன்னியாசம் போயிட்டேன்னா அவன் என் தாய் ஸ்தானத்துக்கு பகுதி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அதனால் கண்களை முடிந்து தரோம். ஞான வைராக்கியம் 2 கண்களில் இருக்கிறதுனால. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கண்களில் சூரியன் சந்திரன் இருக்குதான். அந்த சூரியன் சந்திரனும் சேர்ந்து பேசிக்கிறாங்களாம். இது என்ன அநியாயம், பல குழந்தைகளை கொன்னவா விஷப்பாலை கொடுக்குறா. அந்த விஷப்பாலை கொடுக்கறவர்களுக்கு தாய் ஸ்தானத்தை கொடுக்க போகிறார் பகவான். ஆனால் தேவர்கள் முக்காலம் அறிஞ்சவர்கள் சூரிய சந்திரர்கள். அதே சமயத்தில் பார்த்தா இந்த இன்னும் தேவகி பார்த்தா அவர் இவ்வளோ பெற்ற தாய் தேவகி பார்த்தா சிறையில் இருக்கிறா. வசுதேவர் சிறையில் இருக்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் மோட்சம் கொடுக்கல, இன்னும் அந்த சிறையிலேருந்தே விடுதலை கொடுக்கல. இவளுக்கு என்னடான்னா மொத்தமாக விடுதலை. என்ன விடுதலை? ஜென்மாவிலேருந்தே விடுதலை இவளுக்கு. யாருக்கு? போதனைக்கு. இவன் என்ன கொடுத்தா? விஷப்பாலை கொடுக்குறவளுக்கு ஜென்மாவிலேருந்தே விடுதலை. ஆனால் சிறையிலேருந்து கூட விடுதலை கொடுக்கல தேவகி பெத்த அம்மாவுக்கு. இந்த அநியாயத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்கள்லேருந்து வெளியே போயிட்டாங்களாம் சூரியனும் சந்திரனும். அதனால தான் கண்களை மூடி போச்சான். கண்களை மூடிச்சான். கிருஷ்ணனுடைய கண்கள் ஏன் முடிச்சுன்னா சூரிய சந்திரர்கள் வெளியே போயிட்டாங்களாம். இந்த அநியாயத்தை பார்க்கக்கூடாதுன்னு. போதனைக்கு போய் மோட்சம் அப்படின்னு அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்காக கண்களை மூடிந்தார்னா, எனக்கு என்ன பாலுக்கு பஞ்சம்னா நான் வந்தேன், இந்த அம்மா நல்ல பாலை கொடுப்பான்னு நான் வந்தேன். இங்கே ஏதாவது பால் கொடுப்பாங்கன்னு நான் திருப்பார் கடலுக்கே நான் சொந்தமானவன். இங்கே நான் பாலுக்கு எங்கே நான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒருத்தி விஷப்பாலை கொடுக்க வந்திருக்காளே. நான் பாலுக்கு நான் பால் இல்லைன்ட்டு வந்தேன். நான் எனக்கு திருப்பார் கடலே சொந்தமாக இருக்குது. நான் பால் லிட்டராக எவ்வளோ பேர் வேணால் கொடுக்க முடியுமே. அப்படிப்பட்ட திருப்பார் கடலில் பள்ளிக்கு வந்தேன் நான். இங்கே வந்திருக்கிறதுக்கா நம்ம தான் பாலுக்கு நீங்கள் பார்த்தா விஷத்தை கொடுக்க வந்திருக்காளே
அப்படின்னு தியானம் பண்ணுறாராம் பகவான். அது ஒரு காரணம் கண்களை மூடினதுக்கு. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க கண்களை மூடினதுக்கு என்னன்னா, இவன் முதல்ல ராமவதத்தில் பார்த்தா ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். கிருஷ்ணாவதத்துலேயும் முதல் ஒரு ஸ்திரீவாதமா, இங்கே ஸ்திரீவாதம் பண்ணி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா. அப்போ தொடர்ந்து அசுரர்களை வதம் பண்ண போகிறாரு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. திருநாவர்த்தன், சகடாசுரன், அவன் பகாசுரன், அக்காசுரன்லாம் வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது யார்? ஸ்திரீ இடத்துல. ராமோதத்தில் தான் இந்த நிலைமை ஏற்படுது. தாடகை வதம் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போ முதல்ல பார்த்தா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த போதனையாச்சே அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறாராம். அது மட்டும் இல்லை, அதுக்கு மட்டும் அதனால் கண்ணை முடின்னு தரான் தியானம் பண்ணினேன். அது மட்டும் காரணம் இல்லை, அவர் கண்ணை பண்ணுறது இன்னொரு காரணங்க தான். விஷத்தை சாப்பிட்டு யாருன்னா உயிரோடு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் உயிரோடு வந்திருக்காராம். மிஸ்டர் சிவன் சார் வாங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஓகே ஓகே ஓகே. அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டு கண்டத்தில் அடிக்கிண்டு நீங்கள் எப்படி அந்த விஷத்தினால் பாதிக்கப்படாமல் இருந்தீங்க, அந்த டெக்னிக் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நம்மளுக்கு. அப்படியே இல்லை, அந்த டெக்னிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு சிவனை தியானம் பண்ணுறாராம். அதனால் கண்களை முடிந்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. இது போல் சுவாரஸ்யம் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். அப்படி கிருஷ்ணன் என்னென்னா அந்த டெக்னிக் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன். விஷத்தை சாப்பிட்டு உயிரோடு இருக்குது எப்படின்னு அந்த சொல்லுங்களேன் அப்படின்னு. அமரனாக இருக்கிறது எப்படி? அமிர்தத்தை சாப்பிட்டு அமரனாக இருக்க முடியல, தேவையில்லை. இவர் விஷத்தை சாப்பிட்டு அமரனாக இருக்கிறாரு சிவபெருமான் அப்படின்ட்டு அவரை தியானம் பண்ணுறாராம். அது ஒரு காரணம், அதுக்காக கண்ண முடிந்தாராம். அது மட்டும் இல்லை, அதாவது என்னென்னா பகவான் என்ன பண்ணுறான்னா கண்களை மூடிட்டு என்ன பண்ணுறான்னா தன் அந்த தியானத்தில் அந்த விஷத்தை சாப்பிட்டா கூட பாதிக்க முடியாதபடி தியானத்தினால அதை துரியாத நிலையில் கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு பார்க்குறானா. அது ஒரு இதாக சொல்லுவாங்க தியானம். அதாவது கண்கள் மூடி தியானம் பண்ண தியான யோகிகளுக்கு என்னென்னா எதுவும் பாதிக்காது. அது மாதிரி அந்த யோக நிலையில் இருக்கிறான் பகவான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக கண்களை முடிந்தாரான் பகவான். எல்லா யோகிகளுக்கும் ஈஸ்வரன் அவன். சும்மா இப்படி வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறாங்க இப்படி அப்படின்னு பல வியாக்கியானங்கள். அது மட்டும் இல்லை, இந்த போதனைக்கு நம்ம மோட்சம் கொடுக்க போகிறோம். ஆனால் யசோதைக்கு இப்போ விஷப்பால் கொடுக்குறது ஒழுங்காக மோட்சம் கொடுக்குறோமே, பின்னாடி யசோதை எனக்கு பால் கொடுத்து வளர்க்க போகிறாலே அவளுக்கு நான் எந்த ஸ்தானத்தை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாராம். அது யோசிக்கிறதுக்காக கண்களை முடிந்தாராம் பகவான். இப்படி அந்த கண்களை மூடினத்துக்கு பகவான் நிமிலி தக்ஷணக அப்படின்னு பார்த்தா இருக்குது. அதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் பண்ணுவாங்க சூப்பராக. அப்புறமா ரோஷ அப்போ காடம் அந்த உயிர் நாடிகள்லாம் அப்படியே உறிஞ்சி அந்த உயிரோடு சேர்த்து பகவான் அந்த மார்பு ஸ்தலத்தில் பாலோடு உறிஞ்சி போதனை கை காலெலாம் வெளுத்து போய் வேர்வை பயங்கரமாக வேர்வை கை காலெலாம் உதறின்னு அப்படியே ஆணு கத்திக்கின்னு வீட்டை விட்டு வெளியே பல மரங்களை முறிச்சுண்டு அப்படியே ஒரு 8 யோஜனை தொலை இல்லையா, அந்த 8 மைல் தொழு அப்படியே மரங்களை முறிச்சுண்டு கை காலை விரிச்சுண்டு அப்படியே பானு விழுந்தாலாம். அப்போ யசோத ரோஹின்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவன் மகாலட்சுமி மாதிரி வந்தாலே இவன் பார்த்தா இப்படி விழுந்து கிடக்குறாளேன்னு. கிருஷ்ணனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஜாலியாக அந்த மார்பில் விளையாடினு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. கிருஷ்ணன் ஒன்றும் ஆகலை. பயந்து போயிட்டாங்க யசோதெல்லாம். குழந்தைனாச்சு. அந்த குழந்தைய போய் அவன் மேலே ஏறி மலை மாதிரி இருக்காள், அவன் மேலே ஏறி அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கிறான். அப்படி அவளுக்கு தாத்ரி உச்சி தான். அவள் சாபத்தினால ராட்சசியாக இருந்தாள் ரத்னமாலா. அந்த சாப மோட்சணம் அடைந்து அவள் கிருஷ்ணனுடைய தாய்ஸ்தானத்தை அடைந்தாள். யசோதையே அப்புறமா தான் தாய்ஸ்தானம், முதல்ல போதனைக்கு தான் தாய்ஸ்தானம். அவன் அந்தளவுக்கு முன் ஜென்மத்திலேயே யசோதை இப்போ பக்தி அது ரத்னமாலா இருக்கும்போதே அப்படி பகவானத்தில் பக்தி பண்ணியிருந்தார். ஏன்னா பலிச்சக்கரத்துடைய பெண்ணு இல்லையா, அப்படி ஒரு விஷ்ணு பக்தி. யார் புண்ணியம் என்னென்னு சொல்ல முடியும் நம்மளுக்கு. அந்தந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலனை பகவான் கொடுக்குறான், அவ்வளோதான். அவங்க பக்திக்கு ஏற்ற பலனை பகவான் கொடுக்குறான். நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி?
இது மாதிரி கிருஷ்ணகதை அதுபோல் நிறைய விஷயம் இருக்குது. பகவத் இப்போ திருநாவர்த்தவாதம்னா கூட புயல் காற்று ரூபத்தில் வந்தான். அவனுக்கு ஒரு கதை இருக்குது. கற்க சமயத்தில் போனான். ஆமாம், அவன் முன் ஜென்மத்தினுடைய இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அஷ்டாவக்கரர் கெட்டல் பண்ணான் இல்லையா ஒருத்தன். அவன் வந்து என்னென்னா யாரோ ஒரு கந்தர்வனா யாரோ ஒருத்தன். அதனால தான் அவன் அகாசுரம் பாம்பாக போயிட்டான். அவனு வந்து என்னென்னா சாப மோஷனம் பண்ணுறாரு. அந்த அகாசுரனுக்கு மோட்சம், அவன் ஜீவஜோதி பகவானோட கலந்தது. அகாசுரனுக்கு மோட்சம் அளிக்கிறார் பகவான். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா குழந்தைகள்லாம் முழுகணுமா, தண்ணியே முழுகணுமாமே, அவனுக்குலாம் நான் பகவான் மோட்சம் அளிக்கிறார். அதான் பகவான் கம்பா தயாலும் சரணம் பிரஜேம. அந்த தயாலை விட்டு வேறு யாரை போய் நாங்கள் சரணம் அடைக்கிறோம். அந்த சுதந்திரமாக இது போல் கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படுறதுல ஒரு சௌக்கியம் வேறு எதுலையுமே கிடையாது. வேறு எதையும் நினைக்கக்கூடாது. நினச்சா தான் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அதோடைய பாதிப்புகள். அந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதிப்பே கிடையாது. ஆமாம், இப்போ கிருஷ்ணனை பற்றி மட்டும் தெரியுது, கிருஷ்ணனை பற்றி பேசினே இருந்தோம்னா உலகத்தை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்போ அதனால் உனக்கு பாதிப்பே கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ண கதையில் நிறைய ரொம்ப நேரம் பேசுகிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம் சூப்பராக இருக்கும், செம்ம சந்தோஷமாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம். கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவா, மாதவா, மதுசூதனா, ஜனார்த்தனா, ஜெகன்னிவாசா, புண்டரிகாக்ஷா, ரிஷிகேஷா, அவன் நாமங்கள்லாம் நான் சொல்லி அது ஆனந்தப்படுவேன். இது மாதிரிலாம் நாராயணா, வாசுதேவா, ரிஷிகேஷா, மாதவா, மதுசூதனா, ராமா, லக்ஷ்மணா, பரத, சத்ருகுணா, நாராயணா, நரசிம்மா, வராகா, கூர்மா, மத்ஸ்யா அப்படின்ட்டு அவன் நாமங்கள்லாம் அதெல்லாம் இவனுக்கு எத்தனை பேர்டா அவனுக்கு, இவ்வளோ பேரடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை ஆனந்தப்படுவேன். அது மாதிரிலாம் சொல்லி ஜனார்த்தனா, ஜெகன்னிவாசா அப்படின்னு சொல்லி புண்டரிகாக்ஷா, மதுசூதனா, மாதவா அப்படின்ட்டு அவனுடைய பேர்கள்லாம் சொன்னால் அது ஒரு ஜாலியாக இருக்கும். செம்மையாக சொல்லினே இருப்பேன். அவன் பேர்கள்லாம் சொன்னான். கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்ட்டு அவனுடைய நவநீத சோரா அப்படின்னு இன்னும் வேறு ஏதாவது பேர்லாம் யோசிச்சு சொல்லிருப்பான் அவன் பேருங்களை. அந்த பேர்களை ஜனார்த்தனா, ஜெகன, கிருஷ்ணா, வாசுதேவா, நாராயணா, மதுசூதனா சொன்னதே திருப்பி சொன்னால் கூட நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். அவன் முகுந்தா, அவன் ஸ்ரீதரா, ஸ்ரீனிகேதனா, விஸ்வேசா, விஸ்வாத்மனு, விஸ்வமூர்த்தி, எவ்வளோ பேருடா அவனுக்கு. நீங்கள் 1000 பேர் தான் நினச்சா அவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது அவனுக்கு. நீ பாடி பேர் இவ்வளோ பேர். கமலநயனா, கமலநாதா, ஆஹா, பங்கஜநாபா, பங்கஜ மாலினே, பங்கஜ நேத்ரா, பங்கஜ அங்கரையே, ஆஹா, இஷ்டத்துக்கு அவனுக்கு பேர் இஷ்டத்துக்கு கிடையாது, நிறைய பேர். அதை விஸ்வேசா, விஸ்வாத்மனு, விஸ்வமூர்த்தி, ஸ்வகேஷமே, ஸ்னேகம் அப்படின்னு சொல்லலாம் வருது இல்லையா, குந்தி சூதில் வருது. ஸ்ரீகிருஷ்ணா, கிருஷ்ண சகா, விஷ்ணு ரிஷபா, அவனித்திற்கு, ராஜன்ய வம்சதகனா, அனபவர்க்க வீரியா, கோவிந்தா, கோத்விஜ சுராத்தி ஹராவதாரா, யோகேஸ்வரா, அகிலகுரு, பகவான், அப்படி பகவான் நாமங்களை கொட்டியிருக்காள. அப்படியே பாகவதை படிச்சிடும். அப்படியே வெறித்தனமாக இருக்குது. அப்படியே படிக்கணும். அப்படியே வா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகிநந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக, நந்தகோபகுமாரா, யசோதனந்தனா அப்படின்னு அவனுடைய பேர்களை சொல்லும்போதே சுகமாக இருக்கும். ஆஹா, முராரி, மதுசூதனா, மாதவா அப்படின்னு எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். ஜனார்த்தனா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிடிக்கும். ஜனார்த்தனாவே அந்த வார்த்தை என்னமோ ரொம்ப பிடிக்குது எனக்கு. அந்த ஜனார்த்தனா, ஜெகன்னிவாசா அப்படின்லாம் சொன்னால் நல்லா பிடிக்கும். ஸ்ரீனிவாசன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். அழகான பேர் ஸ்ரீனிவாசா. ஸ்ரீயப்பதி, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, கோபாலா, இது மாதிரி அவனுடைய எக்கச்சக்க பேர்கள். அதெல்லாம் அப்படியே அந்த நாமங்களை சொல்லிகிட்டே ஆனந்தப்பட்டுன்னு இருப்பேன். இப்படிலாம் அந்த சௌக்கியம், அவன் நாமங்களில் சௌக்கியம், அவன் ரூபங்களில் சௌக்கியம். இந்த கால் நட அவனை வச்சு அவனுக்கு கால் பெண்டாக வச்சுக்கின்னு புல்லாம் வெளியே வந்து அழகாக அது போல் தலை சாச்சின்னு அது கூட அழகாக தான் இருக்குது கிருஷ்ணனுக்கு. சியாமசுந்தரா, அந்த ஷியாம் சுந்தரன்னா ரொம்ப பிடிக்கும். ஷியாமசுந்தரா அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். ராதா மணாலா, ராதா கிருஷ்ணா, ராதா தாமோதரா, ராதா மாதவ அப்படின்னு அந்த ராதையோடு சேர்த்து சொல்லும்போது ஆஹா, லலிதா மாதவ, ராதா மாதவா, கேசவா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகேஷா, புண்டரிகாக்ஷா
அப்படின்ட்டு அவனுடைய பேர்களை சொல்லும்போது அது ஒரு சௌக்கியமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அப்போ அவனுடைய லீலைகள், அவனுடைய மாதுரிய சுபாவங்கள், அவனுடைய கொஞ்சல்கள், அவனுடைய கோபங்கள், அவனுடைய தாபங்கள், அவனுடைய விளையாட்டுகள், அப்படியேப்பா உடனே கோபம் வந்தாலே சக்கராயுதம் தூக்கிட்டாராம், பீஷ்மரை வதம் வருது, ஹதோ பீஷ்ம ஹதோ பீஷ்ம. அட கடவுளே, இதெல்லாம் நாடகம்ல இது. அதாவது சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம், அது பிரகலாதம் வரும் இல்லையா? சரி, எல்லா பக்தனும் வரும். உண்மையான பக்தனுடைய வாழ்க்கை சத்தியமாகிறதுக்காக பகவான் ஸ்வநிகமம் அபகாயம் அத்பிரதிஜாம் ருதம் அதிகர்த்தம் அவப்ளுதோ, அதான் ஸ்லோகம். இங்கே ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு ஸ்லோகம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த கதைகள் தெரிஞ்சால் போதும். எனக்கு டக்குன்னு ஸ்லோகம் ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். ஸ்வநிகமம் அபகாயம், நான் உங்களோட எல்லாரோட பாமர மக்களாக எனக்கு எந்த ஸ்லோகம் தெரியாது, இந்த கதைகளை மட்டும் பேசுறது மட்டும் அப்படி பக்தர்களோட பக்தராக அப்படி அந்த மக்களோட மக்களாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்லோகங்களை தெரிஞ்சால் கூட முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோகத்தை மறைக்க பார்க்குறேன் நான். ஏன்னா வேணாம், எதுக்கு ஸ்லோகம் சொன்னாப்பமா பக்தியா, ஸ்லோகம்லாம் தெரிஞ்சால் தான் பக்தி வரும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்லோகம் தெரியவே வேணாம், வெறும் கதைகளை பேசினாவே ரொம்ப சுவையாக இருக்கும். சரளமாக கதை சொன்னாவே போதும். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன், அதை சொல்லிடலாம். ஸ்வநிகமம் அபகாயம் மத்பிரதிஜாம் ருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணோப்பியா சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரிய. இந்த கதோத்தரிய உத்தரிய நழுவந்த மட்டும் வச்சு பேசினாவே அரை மணி நேரம் பேசலாம். இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் அவ்வளோ வியாக்கியானம் இருக்குது. கூர்த்திட்டின்னு தரான் அவர், யாருன்னா அர்ஜுனை கொள்றதுக்கு. என் பேரனாச்சு, அந்த தாத்தா வேற, தாத்தா ஆத்மா வேறடா அப்படின்னு இல்லாத பழத்தை சொல்லி கொடுத்தோம். அந்த கிருஷ்ணன் தான் அவனுக்கு குத்தணும், இந்த அம்புனால சரக்கு சரன்னு அவனுக்கு குத்தணும். அதுக்காக தான் கோர்த்துட்டாராம். கிருஷ்ண மேலே கோபமோ பீஷ்மருக்கு. அதான் சொல்கிறேன், மம நிஷித சரை, என்னுடைய கூர்மையான பானங்களால் தைக்கப்பட்டப்பா. இந்த பார்த்தசாதி கோயிலுக்கு போனால் அப்படியே மெய் மறந்து போயிடும். அந்த முகத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும் பத்தியா கிருஷ்ணரே, நியாயமாக நீங்கள் பண்ணது? இந்த உற்சவமூர்த்தி கிருஷ்ணர் இப்படி பண்ணலாமா நீங்கள்? முகத்தில் புள்ளி புள்ளியா? என் கிருஷ்ணன் எவ்வளோ அழகான முகம், எத்தகைய அழகான முகம். ஆனால் இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது, அலங்கிருதாசியே. அதுவும் பீஷ்மர் சொல்கிறார், அலங்கிருதாசியே அலங்காரமாக இருக்கும் அந்த முகம். அதை விட அலங்காரமாக எடுத்துக்கிட்டாங்க பக்த வத்சலன் இல்லையா? அந்த பக்தனுடைய அந்த புண்ணாக இருக்கிறத விட அது அர்ச்சனையாக பகவான் எடுத்துக்கிறது கூட அழகாக தான் இருந்தான். அலங்கிருதாசியன்னு ஒரு பதம் இருக்குது பீஷ்ம சொன்னதில். அந்த முகத்தில் அழகான முகம், முத்து வேறு நிலத்தில் சிந்த பக்தனுக்காக உழைக்கிறது கூட அழகாக தான் இருக்குதான். அதே ஒரு பீஷ்ம தச்சு தான் அழகாக தான் இருக்குது. அலங்கிருதாசியே மம நிஷிதசரை விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சு அஸ்து கிருஷ்ண ஆத்மா. கிருஷ்ணா, நீ ஆத்மா இல்லை, நீ என்னுடைய உயிராட்சிய, நீ என் உயிராட்சிய, நீ உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியுமா கிருஷ்ணா? கிருஷ்ணா, ஆனால் இப்போ வாஞ்சஸ்து உத்தராயணக, உத்தர கர்ப்பத்தில் சயனம் பண்ணியிருந்தேன். அப்படிப்பட்ட உத்தராயணாக உன்னுக்காக நான் எதிர்பார்த்தனே தவிர உத்தராயண காலத்தில் நான் எதிர்பார்த்தேன்னு இல்லை. ஆனால் நீ வந்து சேர்ந்துட்டேன். உத்தராயணம் உத்தராயணத்துக்காக இவர் எதிர்பார்த்தன இல்லையா? உத்தராயணம் இவரை தேடி வந்துடுச்சான். அந்த காலம் கூட பக்தரில் தேடி வரும், நல்ல காலமானது. அதான் என்மே அசுஸ்தஜதா பஷ்ய பூபா அனுகம்பிதம். யுதிஷ்டிரா பாடுறா, இந்த கிருஷ்ணன் என் மேலே எவ்வளோ கருணை பாடுறா. இந்த உயிரை வெட்டுற சமயத்தில், கட்சி காலத்தில், இந்த சமயத்தில் பகவானுடைய சமத்துவத்தை பாடுறா. 3 பக்கத்துலேருந்து நான் சண்டை போடல, உங்களுக்கு எதிரியாக இருந்தேன். ஆனால் பக்தர் மேலே உள்ள வாத்சல்யத்தினால எனக்கு சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனமாகதா, எனக்கு நேரடியாக தர்ஷனம் கொடுத்து பகவான் தேடி வந்திருக்கான் பாருடா. ஆதி நாராயணன் வந்திருக்கான்டா. அதனால் நாராயண கோலத்தில் காட்சி கொடு. இந்த 2 கைகள் உள்ள கிருஷ்ண கோலத்தில் வானா. சதேவதேவோ பகவான் பிரதீட்சதாம் கலேபரம் யாவது இதம் ஹீனம் யகம் பிரசன்ன ஹாச அருணலோச்சனோ உல்லசன் முகாம்புஜோ தியானபத சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் அப்படியே காட்சி கொடு. வைகுண்ட கோலத்தில் காட்சி கொடுக்கும் போது எல்லாரும் பார்த்தாங்க. பீஷ்மரும் பார்த்தார். கண்களை மூடாமல் அந்த கிருஷ்ணனிடத்திலே ஐக்கியமாயிட்டார். பீஷ்ம மோட்சம் பக்தி. அந்த கிருஷ்ணன் என்னுடைய வார்த்தையை சத்தியமாகறதுக்காக சக்கராயுதத்தை தூக்கின்னு வந்து கிருஷ்ணன் வந்து, நான் பீஷ்மரே உங்கள் வார்த்தை நிறைவேறிச்சா? தன்னுடைய மத்பிரதிஜாமிருதம் அதிகர்த்தம் ஸ்வநிகமம் அபகாய
தன்னுடைய சத்தியத்தை விட்டுட்டு என் சத்தியத்தை நிறைவேற்று, நான் ஆயுதம் எடுப்பதில்லை இந்த யுத்தத்தில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சத்தியத்தை வச்சுருந்தான். ஆனால் அந்த சத்தியத்தையும் மீறிட்டான். எதுக்கான? தன் பக்தன் சத்தியம் முக்கியமாக, அந்த பக்தனுக்காக தன் சத்தியத்தை விட்டான் பகவான். அதுதான் அழகாம். மத்பிரதிஜாம் ருதம், ருதம்னா அதை உண்மையாக்குவதற்காக. ஆஹா பகவானே, எவ்வளோ அவ்வளோ கருணையாடு அவனுக்கு. நீ அன்றைக்கி என்னை சத்தியசந்தனா பண்ணாமல் போயிருக்கலாமே. ஆனால் நான் பீஷ்மர் இல்லை, நான் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து போய் நான் கங்காபுத்திரன் இல்லை, நான் பித்ருசாலுக்கியத்தை அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஆயுதபாணியாக பார்க்காம போனேன், சக்கரபாணியாக உன்னை பார்க்காம போனால் நான் பித்ருசாலுக்கியம் அடைய மாட்டேன், நான் கங்காபுத்திரன் இல்லை, நான் நித்திய பிரம்மச்சாரி கிடையாது அப்படின்னு சவால் விட்டுறான். பகவான் சபாஷ்னு சொல்லி போயிட்டானா. ஏன்னா இத்தனையும் சத்தியமாக போகிறார் பகவான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். உண்மையான பக்தனுடைய வாக்கு சத்தியமாக தான் பகவானுக்கு அழகாம். பா கிருஷ்ணா, உன்னுடைய அந்த வாத்சல்யத்தை நான் என்னன்னு சொல்கிறது கிருஷ்ணா, எவ்வளோ அழகு 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 அழகு. ஆஹா, பக்தனுடைய வாக்கை காப்பாற்றுறதுலே அழகு தான். ருதம் ருதம் ருதம், அது உண்மையாக்கத்துக்காக பகவான் போகிறான். நான் அப்படி கோவம் வந்த மாதிரி நடிச்சுட்டு ஒத்தரியம் நழுவது கூட தெரியாமல், அப்படி சிண்டு அவிழ்ந்தது கூட தெரியாமல் அப்படி ஓடி வரானா. ஒரு சிங்கம் யானையை கொல்ல, கதோத்தரிய சலத்குஹு, இந்த பூமி கடுகடுன்னு நடுங்க, அர்ஜுனன் பிடிச்சி இழுக்க, அவனையும் அந்த பிடிச்சி இழுத்ததை கூட பொருட்படுத்தாமல் அந்த அர்ஜுனையும் இழுத்து கொண்டு அந்த கிருஷ்ணன் சிங்கம் யானை கொல்ல மற்ற கத்த பிறகு ஓடி வரா மாதிரி சக்கராயுதத்தை தூக்கின ரத சரணோப்பியா சலத்குஹு, அந்த ரத சரணங்களை அப்படி சக்கராயுதத்தை ரத சக்கரத்தை தூக்கின்னு ஓடியாந்தானே பகவான். ஆயுதத்தை ஏந்தி ஓடியாந்தானே அந்த பீஷ்மரில் கொல்றதுக்கு ஓடியாந்தானே. ஏஹி ஏஹி புண்டரீகாக்ஷா புல்லாரவிந்தா, வாடா 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 அப்பா வாடா அப்படின்னு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு கை கூப்பி வணங்கினாராம். உடனே அர்ஜுனன் தடுத்தானான். அது அர்ஜுனன் தடுக்கலை, இவர் சும்மா அந்த இது தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் பீஷ்மாச்சாரியார். அந்த கோலத்தில் சக்கரபாணியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் இல்லையா, சக்கரபாணியாக பார்த்துட்டாரு. அந்த பக்தனுக்காக பகவான் எந்த அளவுக்கு தன்னுடைய சத்தியத்தை கூட இழக்கிறது பகவான் தயாராக ராமத்தியம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கிருஷ்ணா எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறியே பகவானே வாசுதேவா. அப்போ எதிராளி வேறு தன்னை சார்ந்தவங்க எதிராளின்னு பகவானுக்கு பேதம் இருக்கா? இல்லையே. அவனுடைய சமத்துவத்திலிருந்து புரிஞ்சுக்கிடா அப்படின்னு எதிர்ஷத்தில் சொல்கிறார். அதான் விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியா, அர்ஜுனன் தோழனே உன்னிடத்தில் எனக்கு ரதியை கொடு, பக்தி கொடு அப்படின்ட்டு அவர் மோட்சம் அடைய போகிறார். இனிமேட்டு பக்தி பண்ணி என்ன பண்ண போகிறார்? அதான் பக்தியில் மோட்சம் கிடைக்க போகுது. நமக்கு ஆச்சாரியார் பீஷ்ம ஆச்சாரியார் இல்லையா, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் எப்படி பகவான் பிரார்த்தனை பண்ணணும். சும்மா ஏமாந்து போயிடாதீங்க, பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இது போல் பிரார்த்தனை பண்ணி பகவானத்தை பக்தியை வேண்டி கேட்டுக்குங்க, இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துட்டு போகிறார். எவ்வளோ தர்மங்களை சொல்லி கொடுத்துட்டு கட்சியில் இந்த ஸ்துதிகள் மூலமாக பகவானத்தில் எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் இதை கெடுக்கிறதுக்கான துஷ்ட சங்கம் நம்மளுக்கு பிராப்தமாகவும் இருந்தால் போதும். ஏதாவது மனசை கலைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க, வந்து நம்ம மனசை கலைச்சிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கிருஷ்ண கதைகளை பேசுறதுக்கான அவகாசங்களை கெடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிட்டுங்க. இப்படி கிருஷ்ண கதைகளை பேசினே இருக்கலாம். டைம் ஆயிடுச்சு, சரி இதெல்லாம் பூர்த்தி பண்ணிடலாம். இதாங்க ஜாலி, சுதந்திரமாக கிருஷ்ணனுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் டைரெக்டாக பகவான் கதைகளை